வணக்கம். டைம் அண்ட் ஒர்க்கோட பார்ட் 2 வீடியோ இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகேவா? பார்ட் 1ல பார்த்த டைப்ஸ் போக மீதி இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்த்துட்டு டைம் அண்ட் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். கூடவே பைத்தன் சிஸ்டம்ஸும் முடிச்சிடலாம். சொன்ன மாதிரி 5 கொஷின்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் இருக்க போது நீங்கள் அதையும் நல்லா போட்டு பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கில் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஜஸ். ஓகேவா? வேஜஸ்னால் என்னென்னா ஊதியம், சம்பளம் சம்மந்தமாக. ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க்கில் எப்பவுமே டேஸ் தான் ஆன்சராக வரும். ஒரு சில இடத்துல சம்பளம் சம்மந்தமான கொஷின்ஸும் கேட்பாங்க. இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, ஒரு 2 பேரோ ஒரு 3 பேரோ சேர்ந்து ஒரு வீட்டை கட்டுறதுக்கு ஒரு 50,000 ரூபாய் மொத்த தொகையாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மொத்தமாக அந்த ஓனர் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த வீட்டை எனக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 3 பேருக்கும் சேர்த்து 50,000 ரூபாய் கொடுத்துருன்ற ஒரே ஒரு அமௌண்ட்டு தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த 50,000த்துக்காக இவங்க 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சு அந்த வீட்டை கட்டி முடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த 50,000த்தை அதில் ஒருத்தர் மட்டும் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டா ஒத்துப்பாங்களா? இல்லையா? 2 பேருக்கு எடுத்துட்டு ஒருத்தருக்கு விட்டுட்டா அப்போ ஒத்துப்பாங்களா? அப்படின்னு கிடையாது இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 50,000த்தை 3 பேரும் சேர்ந்து தானே பிரிச்சுப்பாங்க. ஓகேவா? அந்த 50,000த்தில் 3 பேரும் எடுத்துகிட்டு தானே வீட்டுக்கு போவாங்க. அப்போ 3 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கு என்ன அமௌண்ட் கொடுக்கணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா? தெரிஞ்சால் தானே அந்த மொத்த தொகையை நம்மளால் பிரித்து கொடுக்க முடியும். அப்போ ஏதோ ஒரு விகிதப்படி தானே அந்த மொத்த தொகையை நம்ம பிரித்து கொடுக்கணும். அந்த விகிதம் தான் என்னன்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன்றவர் 10 நாள் வேலை செஞ்சுருப்பாரு, பீன்றவர் 2 நாள் தான் வேலை செஞ்சுருப்பாரு, சீன்றவர் 50 நாள் கூட வேலை செஞ்சுருக்கலாம் அந்த வீட்டுக்காக. ஆனால் அவங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ எத்தனை நாள் வேலை செஞ்சாங்களோ அதை பொறுத்து நம்ம சம்பளம் பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா தப்பாகிடும். இங்கே அப்படி கிடையாது. ஓகேவா? இப்போது நம்ம எப்படி கொடுப்போம், மேஸ்திரிக்கு ஒரு சம்பளமும் ஓகேவா சித்தாளுக்கு ஒரு சம்பளம் தான் கொடுப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட திறமை. ஓகேவா? அவங்களோட திறனுக்கு தான் நம்ம சம்பளம் கொடுப்போம். அதுதான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போது கொஷினில் ஒரு டேஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களோட எஃபிஷியன்சி திறன் கொடுத்துருப்பாங்க. இதில் எதை வச்சு நான் சம்பளத்தை பிரித்து கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட திறன் வச்சு. ஓகேவா? அப்போ திறன் விகிதம் எப்படி எடுக்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? அவங்களோட 1 டே ரேஷியோ தான் அவங்களோட திறன் விகிதம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ திறன் விகிதப்படி சம்பளத்தை பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த டைப் கொஷின்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, திறனை பேஸ் பண்ணி தான் இந்த தொகையை பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம அழகாக ஒவ்வொருத்தருக்கு என்ன சம்பளம் அப்படின்றத சொல்லலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ராமன் அப்படின்றவங்க, ராமன் மற்றும் ராஜு 2 பேரும் ஒரு வேலையை 5,500க்கு எடுக்கிறாங்களாம். ராமனை மட்டும் தனியாக செய்ய சொன்னால் அந்த வேலையை 5 நாளில் முடிச்சுருவாங்க. ராஜுவை மட்டும் தனியாக செய்ய சொன்னால் அந்த வேலையை 6 நாளில் முடிச்சிருவாங்க. அப்படின்னா 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. அப்போ இருவருக்குமான தொகையின் வித்தியாசம் என்னன்னு கேட்குறேன். முதல்ல 2 பேருக்கான அமௌண்ட் என்னன்னு தெரிஞ்சால் நம்ம வித்தியாசம் சொல்லிடலாம் இல்லையா? 2 பேருக்குமான விகிதம், திறன் விகிதம் தெரிஞ்சாலும் வித்தியாசம் எவ்வளோ பங்கு இருக்குன்றதை நம்ம சொல்லிடலாம். பார்த்துடலாமா? ஓகே, பாருங்கள். 2 பேரை மட்டும்தான் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கான அமௌண்ட் பேஸ் பண்ணி தான் கொஷின் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதை நம்ம 2 வழியில் அப்ரோச் பண்ணால் ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். ஒன்று ரேஷியோ மெத்தட், இன்னொன்று எல்சிஎம் மெத்தட். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எல்சிஎம் மெத்தடே பார்த்தோன்றதுனால எல்சிஎம்மே பார்த்துடலாம். ஓகேவா? பாருங்கள், ராமனை மட்டும் வேலையை செய்ய சொன்னால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாரா? 5 நாளில் முடிப்பார். ராஜுவை மட்டும் அந்த வேலையை செய்ய சொன்னால் 6 நாளில் முடிப்பாங்கன்றதை கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த வேலை என்னவா இருக்குன்னா எல்சிஎம்மா 5க்கும் 6க்கும் எல்சிஎம் 30. 5 6 30, 6 5 30ங்களா? ஓகே. அப்போ ராமனோட எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு 6 ஒர்க்கு, ராஜுவோட எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கு. அப்போது அவங்க 2 பேருக்குமான எஃபிஷியன்சி ரேஷியோ ஓகேவா, எஃபிஷியன்சி ரேஷியோ என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 6:5 இருக்கும். இது ராமனுக்கு ஓகேவா, இது ராஜுவுக்கான விகிதம். ஓகே, அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இதில் இருவரின் தொகைகளின் வித்தியாசம் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ இந்த எஃபிஷியன்சி விகிதப்படி தான் பிரித்து கொடுப்போன்னு தெரியும். அப்போ இதில் ராமனுக்கு மொத்தமாக 5,500ல் 6 பங்கு ராமனுக்கும் 5 பங்கு நான் ராஜுவுக்கும் பிரித்து கொடுப்பேன். அப்போ அவங்களோட தொகைகளின் வித்தியாசம் எவ்வளோ பங்காக இருக்கும்? ரேஷியோ என்ன பங்கு வித்தியாசமாக இருக்கும்? 1 பங்கு வித்தியாசமாக. அப்போ 1 பங்கு தான் அவங்களோட வித்தியாசம். அந்த 1 பங்கு நான் என்ன சொன்னேன்னா இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னால் சொல்லிட முடியுமா? இப்போ மொத்த தொகை 5,500. 5,500 எப்படி பிரித்து கொடுக்கணும்? 6:5 பிரித்து கொடுக்கணும். அப்போ 1 பங்கு எனக்கு தெரியணும்னா இந்த 6 + 5 நான் டிவைட் பண்ணணுமா? 6 + 5 வேல்யூ 11. ஓகேவா? இது ரேஷியோட ஒரு காமனான ஒரு டைப். ஒரு தொகையை எந்த விகிதப்படி டிவைட் பண்ணுறோமோ அந்த விகிதத்தோட கூடுதலால் அந்த தொகையை டிவைட் பண்ணும்போது 1 பங்கு நமக்கு கிடைச்சிடும். அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக 7 பங்கு 8 பங்கு 9 பங்கு எத்தனை பங்கு கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிடலாம். இப்போ 1 பங்குக்கு நான் டிவைட் பண்ணுறேன். 1 பங்கு எனக்கு என்னென்னு வருது? 500ன்னு வருது. வித்தியாசமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே 1 பங்கு தான். அதனால 2 பேரோட தொகைகளின் வித்தியாசம் எவ்வளோ இருக்கும்? 500 ரூபாயாக இருக்கும். இல்லை நான் தனித்தனியாக தான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா 1 பங்கு 500ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ ராமுக்கு நான் எவ்வளோ கொடுப்பேன்? 6 பங்கு. அப்போ 6 × 500 3000 ரூபாய் கொடுப்பேன். ஓகேவா? ராஜுக்கு 5 பங்கு 5 × 500 2,500 ரூபாய் கொடுப்பேன். இப்போ பாருங்கள், தொகைகள் அவங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 500 ரூபாய் இருக்குது. இந்த ஸ்டெப்புக்கான டைமிங் குறைக்கிறதுக்கு தான் டேரெக்டாக விகிதத்தில் என்ன வித்தியாசமோ அந்த பங்கு மட்டும் நீங்கள் சொன்னாலே வித்தியாசம் சொல்லிடுறா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா?
ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. ரமிதா ஒரு வேலையை 100 நாளில் முடிக்கிறாங்க, சுமன் ஒரு வேலையை 120 நாளில் முடிக்கிறாங்க, நீத்து அதே வேலையை 150 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க. மூவரும் சேர்ந்து 6000 ரூபாய் ஊதியமாக வாங்கினா இதில் சுமனோட பங்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எப்போ போல் அவங்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? ரமிதாவை தனியாக செய்ய சொன்னால் 100 நாளில் முடிப்பாங்க, சுமனை தனியாக செய்ய சொன்னால் 120 நாளில் முடிப்பாங்க, நீத்துவை மட்டும் தனியாக செய்ய சொன்னால் 150 நாளில் முடிப்பாங்க. அப்போ மொத்த ஒர்க்கு அப்போ இந்த 3 வேலையும் எல்சிஎம்மா 100, 120, 150. எல்சிஎம் சொல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் எல்லாத்துலேயும் 0 காமனாக இருக்கா விட்டுடுங்க. 10, 12, 15 மூணுத்துக்கு எல்சிஎம் என்னவா இருக்கும்? 60 தானே. அப்போ 60 கொடுத்துடலாம். எல்லாத்துலேயும் ஒரு 0 தான் நம்ம அடித்தோம். அப்போ அந்த ஒரு 0 என்ன பண்ணலாம்? இங்கே கொடுத்துடலாம். இப்போ 100, 120, 150 எல்சிஎம் என்னது? 600ன்னு கண்டுபிடிச்சிடும். 100 × 6 600, 12 × 5 வருமா? அப்போ 120 × 5 600. அடுத்து பாருங்கள் 15 × 4 போடும்போது எனக்கு 60 கிடைக்குமா? அப்போ 150 × 4 600ன்னு கண்டுபிடிச்சிடும். அப்போ 3 பேரோட எஃபிஷியன்சி ரேஷியோ எனக்கு கிடைச்சிருச்சா? ரமிதா, சுமன், நீத்து அவங்களோட திறன் விகிதம் 6:5:4. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோலேயே பார்த்துட்டோம். திறன்னா என்னன்னா அவங்களோட 1 டே ஒர்க்கு தான் திறன். இந்த 6:5:4 இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ண முடியலாம். இது எல்லாமே அடுத்தடுத்த நம்பர்னால கண்டிப்பாக இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது. இதுதான் அப்போ ஃபைனல் ரேஷியோ. அப்போ 3 பேரோட எஃபிஷியன்சி ரேஷியோ 6:5:4. மொத்த தொகை 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 6000 ரூபாய் வாங்கியிருக்காங்களா? அப்போ இதை தான் நான் இந்த விகிதப்படி பிரித்து கொடுக்க போகிறேன்னா இதுலேயே அவங்க யாரை கேட்குறாங்க? சுமனை தான் கேட்குறாங்க. சுமனுக்கு அப்போ நான் எத்தனை பங்கு கொடுத்துருக்கேன்? 5 பங்கு கொடுத்துருக்கேன். அப்போ பார்த்துலாமா? முதல்ல எனக்கு அப்போ ஒரு பங்கு தெரியணும். இப்படி கூட்டினீங்கன்னா 15. அப்போ 15ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு பங்குன்றது நமக்கு என்ன கிடைக்கும்? 400 ரூபாய்னு கிடைக்குமா? ஒரு பங்கு 400 ரூபாய்னா அப்போ 5 பங்குன்றது 5 × 400 2000 ரூபாயாக இருந்திருக்கு. அப்போ சுமனுக்கு மட்டும் எவ்வளோ கொடுத்துருப்பேன்? 2000 ரூபாய் கொடுத்துருப்பேன். சப்போஸ் அவங்க நாமன் ஓகே நீத்து பற்றி கேட்டிருந்தால் ஒரு பங்குன்றது 400, 4 பங்குன்றது 1600 ரூபாயாக இருந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. எக்ஸ் மற்றும் ஒய் இணைந்து ஒரு வேலையை 1600க்கு குத்தகை பெற்றனர். எக்ஸ் மற்றும் அவ்வேலை 6 நாட்களிலும் ஒய் மற்றும் அவ்வேலை 8 நாட்களிலும் ஏவின் உதவியுடன் 3 நாட்களிலும் அவ்வேலையை முடிப்பர் எனில் ஏவின் தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு வேலையை எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து செஞ்சு முடிக்க 1600 ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த தொகையை எக்ஸும் ஒய்யும் தானே பிரிச்சுப்பாங்க. எப்போ போல நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களோட விகிதம் அவங்களோட திறன் விகிதப்படி அந்த 1600 ரூபாய் நம்ம பிரித்து கொடுத்துருவோம். ஆனால் அவங்க திரும்ப 3வது ஒரு பர்சனை கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் ஏ. ஏவோட உதவியோடு அவங்க இந்த வேலையை செஞ்சாங்கன்னா 3 நாளில் முடிச்சிருவாங்க. அப்படின்னா ஏக்கும் கண்டிப்பாக அங்கே ஒரு ஷேர் இருக்கும் இல்லையா? அந்த ஷேர் அமௌண்ட் தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். பார்க்கலாமா? எக்ஸை மட்டும் தனியாக செய்ய சொன்னால் 6 நாளில் முடிச்சிருவார். ஒய்யை மட்டும் அந்த வேலையை தனியாக செய்ய சொன்னால் 8 நாளில் முடிச்சிருவார். ஏவையும் சேர்த்து செய்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் சேர்ந்து கூடவே ஏவோட ஹெல்ப்பை எடுத்துக்கிறாங்க. அப்போ 3 பேருமா சேர்ந்து செய்யும்போது அந்த வேலை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 3 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ ஏக்கு என்ன ஷேர்னு கேட்குறாங்க. அப்போ முதல்ல நமக்கு என்ன தெரியணும்? எக்ஸ் ஒய் ஏவோட எஃபிஷியன்சி ரேஷியோ திறன் விகிதம் தெரியணும். அவங்களோட 1 டே ஒர்க் தெரியணும். 1 டே ஒர்க்குக்கு நான் என்ன பண்ணணும்? எப்போ போல் 683யோட எல்சிஎம் என்னவா இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக 24, 6 நாள் 24, 8 3 24, 3 8 24. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே. அப்போ எக்ஸுன்றவர் ஒரு நாளைக்கு 4 பங்கு வேலையை செய்வார், ஒய்ன்றவர் ஒரு நாளைக்கு 3 பங்கு வேலையை செய்வார். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏ தான் நம்ம சொல்லணும். ஆனால் இந்த 8 வேலைன்றது யாரெல்லாம் சேர்ந்து செய்வா? எக்ஸ் ஒய் ஏ 3 பேரும் சேர்ந்து செய்வாங்க. அப்போ இதில் ஏ மட்டும் எவ்வளோ வேலையை செஞ்சுருப்பாரு? நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 7 வேலையை செய்வாங்க. அப்போ 8ல் 7 வேலை இவங்க 2 பேர் செஞ்சுருந்தா மீதி இருக்கக்கூடிய ஒரு வேலையை தான் யார் செஞ்சுருப்பா? ஏ செஞ்சுருப்பாங்களா? அப்போ ஏவோட 1 டே எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு ஏ எவ்வளோ வேலையை தான் செய்வார்னா ஒரு வேலையை தான் செய்வார். அப்போ கண்டுபிடிச்சிருமா? இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா 4 3 அடுத்தடுத்த நம்பர் இல்லையா? ஒரு இடத்துல 1ன்னு வந்துட்டாங்கன்னா இதுக்கு மேலே அதை சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம ரேஷியோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஸ்பீடாக நம்ம ஞாபகம் வச்சுக்கூடிய ஒரு சில ட்ரிக்ஸ். ஓகே. அடுத்து பார்க்கலாமா? ஏவோட தொகை தானே கேட்குறாங்க. அப்போ இந்த ஒரு பங்கு நான் சொல்லணும். எவ்வளோ தொகை வாங்கியிருக்காங்க 3 பேருமா சேர்ந்துன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொகை? 1600 ரூபாய் வாங்கியிருக்காங்க. இந்த 1400 தான் நான் இந்த விகிதப்படி பிரித்து கொடுப்பேன். அதில் எனக்கு ஒரு பங்கு வேணும். அப்போ ஒரு பங்குக்கு நான் என்ன பண்ணணும்? இதை கூடுதலால் டிவைட் பண்ணணுமா? கூடுதல் பார்த்தீங்கன்னா 8. அப்போ 8ஆல் டிவைட் பண்ணனா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 200 ரூபாய்ன்னு கிடைக்கும். அப்போது ஏக்கு மட்டும் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பேன்? இதில் 200 ரூபாய் கொடுத்துருப்பேன். ஆப்ஷன் ஏ தான் என்னோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? வேஜஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக அந்த கொஸ்டினில் கொடுக்கப்பட்ட பர்சன்ஸோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயங்கள் கொடுத்துருவாங்க. ஒரு டேஸ் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம எப்பவும் போல இதுக்கு முன்னாடி மெத்தட் பார்த்தோம், எஃபிஷியன்ட் மெத்தட் பார்த்தோம் இல்லையா? இவர் வந்து ஏ வந்து பியை விட 10% திறன் குறைவானவர், இல்லை பி ஏவை விட
10 மடங்கு திறமையானவர். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அழகாக ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே எஃபிஷியன்சி ரேஷியோ ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், அந்த தொகையை அந்த எஃபிஷியன்சி ரேஷியோ படி பிரித்து கொடுக்கலாம். பிரித்ததுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன அப்படின்றத நம்ம சொல்லிட போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டைப் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு டைப். டுகெதர் செப்பரேட் டைப் ரொம்ப ரிப்பீட்டட்னு பார்த்தோமா, சேர்ந்து இல்லை தனித்தனியாக செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்பாங்க. இங்கே அதுக்கு அடுத்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியவங்க, ஏ ஒரு நாள் ஒரு 10 நாள் ஒரு வேலையை முடிச்சிடுவார், பி ஒரு 20 நாள் அந்த வேலையை தனியாக முடிச்சிடுவார்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஏ வேலையை விட்டு போயிட்டாரு, அப்போ மீதி இருக்கக்கூடிய வேலையை பி முடிக்க எத்தனை நாள் ஆகும்? இல்லையா, பி வேலையை விட்டு போயிட்டாரு, அப்போ மீதி இருக்கக்கூடிய வேலையை ஏ முடிக்க எத்தனை நாள் ஆகும்? இல்லையா, அந்த மொத்த வேலையை முடிய எத்தனை நாள் ஆகும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வெளியேறினால் இல்லை கூட இணைந்தால் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு டைப். எப்படின்றத பார்த்தா ரொம்ப ஈஸி தான். இங்கேயும் நம்ம எந்த ஃபார்முலாவையும் புதுசாக பார்க்க போகிறதில்ல. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச டைம் அண்ட் ஒர்க் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட ஒரே ஒரு வேலை எல்சிஎம் எடுக்க கற்றுக்கணும். அதுக்கு மேலே நம்ம ரொம்ப ஈஸியாக டைம் அண்ட் ஒர்க் பார்த்துடலாம். ஓகே, பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சோனு ஒரு வேலையை 125 நாட்களிலும் மோனு ஒரு வேலையை எத்தனை நாளில் 250 நாட்களிலும் முடிப்பர். மோனு வேலையை தொடங்கி 75 நாட்கள் வேலை செய்தார். மீதியுள்ள வேலையை சோனு செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. பார்க்கலாங்களா? ஓகே, சோனு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை தனியாக செய்ய சொன்னால் 125 நாளில் முடிச்சிருவாங்க. மோனுவை மட்டும் தனியாக செய்யணும்னு சொன்னால் 250 நாளில் முடிச்சிருவாங்க. ஓகேவா? இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோனு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல இந்த கொஷினில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனும் முக்கியம். ஒவ்வொரு லைனில் இருந்து தான் நம்ம ஆன்சர் கொண்டு வரோம். ஏன்னா நம்ம இங்கே எதுவும் ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் மெத்தட்லாம் பார்க்கல. ஓகேவா? எல்சிஎம் எடுக்கிறத தவிர மற்றது எல்லாமே கொஷினை ரீட் பண்ணி அழகாக ப்ராக்டிக்கலாக நம்ம ஆன்சர் சொல்ல போகிறோன்றத கொஷினை ரீட் பண்ணுறத கொஞ்சம் கவனமாக இருங்க. மோனு வேலையை தொடங்கி 75 நாட்கள் வேலை செய்தார். அப்போ மோனு 75 நாள் வேலை செஞ்சார்னா அவருக்கு ஒரு நாளைக்கு அவர் எவ்வளோ வேலை செய்வார்னு தெரியணுமா? அப்போ எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கக்கூடிய டேஸ்க்கு எல்சிஎம்மா 125க்கும் 250க்கு எல்சிஎம் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக 250ஆல் 125 டிவைட் ஆகும். அப்போ கண்டிப்பாக 250 தானே எல்சிஎம். 2 முறை 1 முறைங்களா? அப்போ மோனு ஒரு நாளைக்கு ஒரு வேலையை செய்வாங்க, சோனு ஒரு நாளைக்கு 2 வேலையை செய்வாங்க. அந்த மொத்த வேலைன்றது 250 வேலை. ஓகே, மோனு வேலையை ஸ்டார்ட் பண்ணி 75 நாள் வேலை செய்கிறாங்களா? ஒரு நாளைக்கு ஒரு வேலையை செய்யக்கூடிய மோனு 75 நாள் எவ்வளோ வேலையை செஞ்சுருப்பாங்க? 75 வேலையை செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? 75 ஒர்க்ஸை முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? யார்? இந்த மோனு. அதுவும் எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா 75 டேஸில். ஓகே, அப்போ ரிமைனிங்காக எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஸ்பீடாக பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. இந்த ஸ்டெப்பு ஒன்றே ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு ரஃப் ஷீட்டில் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஆன்சர் என்ன பண்ணிடலாம், டக்குன்னு கொண்டு வந்துடலாம். அப்போ ரிமைனிங்காக 250ல் 75 போச்சுன்னா மீதி நமக்கு எவ்வளோ இருக்கும்? 175 ஒர்க்ஸ் இருக்குமா? இதை இப்போ யார் செய்ய போகிறா? மீதி உள்ள வேலைன்றது இந்த 175 வேலை. இதை செய்ய போகிறது சோனு. ஓகேவா? சோனு ஒரு நாளைக்கு எத்தனை வேலையை செய்வாங்க? 2 வேலையை செய்வாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 2 வேலையாக செய்யக்கூடிய சோனு 175 வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகுன்றது தான் கேள்வி. அப்போ 175 பை 2ங்களா? அப்போ 175ல் பாதி, 100ல் பாதி 50, 70ல் பாதி 35, அப்போ 85. இது 5ல் பாதி 2, 85 ஒரு 2 சேர்த்திங்க அப்படின்னா 87 இல்லையா? நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணாலும் சரி. அப்போ மீதி இருக்கக்கூடிய வேலையை சோனு முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 87 நாள் ஆகும். ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்னேகா ஒரு வேலையை 30 நாட்களிலும். ஓகேவா? கொஸ்டின் ரீட் பண்ணி நம்ம எழுதி வந்துடலாம். கொஞ்சம் நம்ம ஸ்பீடா வீடியோ முடிச்சுக்கலாம். ஸ்னேகா பார்த்தீங்கன்னா ஒரு வேலை தனியா செய்யணும்னா 30 நாள் செஞ்சு முடிப்பாங்க. 5 மட்டும் தனியா செய்யணும்னு சொன்னா 45 நாள் செஞ்சு முடிப்பாங்க. ஓகேவா? இதுதான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 5 வேலையை தொடங்கி 15 நாட்களில் வேலையை விட்டு செல்கிறார். மீதி உள்ள வேலையை ஸ்னேகா செய்து முடிக்க எத்தனை நாள் ஆகும் கேட்கிறாங்க. எப்போது அந்த மொத்த வேலைன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் மட்டும் வேலை செய்வாங்க. 30க்கு 45 எல்சிஎம்மா கண்டிப்பா 90 நாள். ஓகேவா? இது 3 முறை 2 முறை கண்டிப்பா எல்சிஎம் ரொம்ப ஸ்பீடா இருக்கு. டைம் ரொம்ப ஈஸியாவே. அடுத்து பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, 5 வேலையை பண்ணி 15 நாள் வேலையை செஞ்சு வேலையை எடுத்தாங்க. 5 ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வாங்க? 2 வேலை செய்வாங்க. அப்போ 15 நாள் செஞ்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வேலை. 15 நாள் கழிச்சு பார்க்கும்போது 30 வேலையை யார் முடிச்சிருப்பாங்க? 5 மட்டும் முடிச்சிருப்பாங்க. 90 வேலையில 30 வேலை யார் முடிச்சுட்டா 5 முடிச்சிருக்காங்க. மீதி என்ன வேலை இருக்கும்? 60 வேலை தனியாக இருக்குமா?
இந்த 60 வேலையை யார் செய்யணும் சொல்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? யார் செய்ய போறா? ஸ்னேகா செய்ய போறாங்க. ஸ்னேகா ஒரு நாள் வந்து வேலை செய்வாங்க, 3 வேலை செய்வாங்க. 60 வேலைக்கு எத்தனை நாள் ஆகும்? 63 20 நாள் ஆகும். ஓகேவா? ரிமைனிங் வந்து உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும் பார்த்தீங்கன்னா 20 நாள் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, இதே இடத்துல கொஞ்சமா மாற்றுவாங்க. மீதி உள்ள வேலையை ஸ்னேகா செய்து முடிக்கிறார் எனில் மொத்த வேலை முடிய, ஓகேவா, டோட்டல் ஒர்க் முடிய எவ்வளவு நாள் ஆகும் கேட்பாங்க. ஆல்ரெடி 5 ஒரு 15 நாள் வேலை செஞ்சவரா, ஓகேவா. அடுத்து இது பாருங்க, ஸ்னேகா ஒரு 20 நாள் வேலை செஞ்சிருக்காங்க. இந்த வேலை முடிய மொத்தம் எத்தனை நாள் ஆகும்? 15 ஒரு 20 சேர்த்து 35 நாள் ஆகும். பாருங்க, கொஸ்டின்ல ஃபைனலா 2 விஷயம் மாறும். மீதி உள்ள வேலை முடிய எத்தனை நாள் ஆகும்? ரிமைனிங் ஒர்க் முடிய எத்தனை நாள் ஆகும் கேட்கிறாங்க. இந்த வேலை மொத்தமா முடிய எத்தனை நாள் ஆகும் கேட்கிறாங்க. பொறுத்து இந்த ஆன்சர் சொல்லுவோம். ஓகே, வர மெத்தட் எதுவும் மாறக்கூடாது. ஃபைனலா என்ன கேட்கறாங்களோ அதுக்கான ஆன்சர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாருங்க. எக்ஸ் ஒரு வேலையை 20 நாட்களிலும் ஒய் ஒரு வேலையை 50 நாட்களிலும் செய்ய முடியும். எக்ஸ் ஒரு வேலையை செய்ய சொன்னா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. ஒய் மட்டும் தனியா செய்ய சொன்னா 50 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. இருவரும் இணைந்து வேலையை தொடங்கிய பின் 5 நாட்களுக்கு பிறகு எக்ஸ் விலகினால் மீதமுள்ள வேலையை முடிக்க ஒய்க்கு எத்தனை நாள் ஆகும் கேட்கணும். டோட்டல் கண்டுபிடிச்சோம்னா 20க்கும் 50க்கும் LCM 100 25 100 52 100. அப்ப எக்ஸ் ஒரு நாள் 5 வேலை செய்யறாங்க, ஒய் ஒரு நாள் 2 வேலை, மொத்த வேலை 100 வேலை. கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே, அதுக்கு வந்து சேம் வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. செஞ்சு ஸ்டார்ட் பண்ணி 5 நாள் வரைக்கும் இருக்காங்க. 5 நாள் கழிச்சு எக்ஸ் போயிடுறாங்க. அப்ப அந்த 5 நாள் வரைக்கும் யாரெல்லாம் ஒண்ணா செஞ்சிருப்பாங்க? எக்ஸ் ஒய் சேர்ந்து தான் செஞ்சிருக்காங்க. எக்ஸ் ஒய் சேர்ந்தா ஒரு நாள் எத்தனை வேலை செய்வாங்க? 5 + 2 7 வேலை செய்வாங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு 7 வேலை செய்யக்கூடிய எக்ஸ் பிளஸ் எக்ஸும் ஒய்யும் சேர்ந்துனா 5 நாள் எவ்வளவு வேலை முடிச்சுப்பாங்க? 5 7 35 வேலை முடிச்சுப்பாங்க. ஓகேவா? எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து 5 டேஸ்ல எத்தனை வேலை முடிச்சுப்பாங்க பாருங்க. 5 × 7 35 ஹவர்ஸ் முடிச்சுப்பாங்க. அப்ப ரிமைனிங், ஓகேவா, ரிமைனிங் ஒர்க் என்னவா இருக்கும்? 100ல 35 போச்சுன்னா 65 வேலை பெண்டிங் இருக்குவாங்க. இந்த வேலை யார் செய்ய போறாங்க? ஒய் தான் போயிட்டாரு. மீதி உள்ள வேலை கண்டிப்பா யார் தான் செஞ்சாங்க? ஒய் தான் செஞ்சாங்க. ஒய் ஒரு நாள் 2 வேலை செய்வாங்க. அப்ப 65 வேலை செய்வது எத்தனை நாள் ஆயிருக்கும்? 65ல பாதியா 32 நாள் ஆயிருக்குமா? ஓகேவா? மீதி உள்ள வேலையை ஒய் செய்வது எவ்வளவு நாள் இருக்கும்? 2.5 days. சி. ஓகேவா? இதே क्वेश्चन டோட்டல் ஒர்க் முடியும், மொத்த வேலை முடியும் எவ்வளவு நாள் இருக்கும்? ரிமைனிங் ஒர்க்ல ஒய் முடியும் 32 நாள். ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்ந்துறாங்க. மொத்த வேலை 37 நாள் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எக்ஸ் மற்றும் ஒய் இணைந்து ஒரு வேலையை 60 நாட்களில் முடிப்பர். வேலையை இருவரும் சேர்ந்து தொடங்கி 30 நாட்கள் பிறகு எக்ஸ் வேலையை விட்டு விலகுகிறார். மீதமுள்ள வேலையை ஒய் 75 நாட்கள் முடிக்கிறார் எனில் எக்ஸ் தனியாக எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க? இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் தனித்தனியா எத்தனை நாள் முடிப்பாங்க? யாரும் வேலையை ஒர்க் பண்றாங்க. அவங்க மீதி இருக்கக்கூடிய வேலையை யார் முடிப்பா? அது எத்தனை நாள் ஆகும் கேட்பாங்க. இந்த क्वेश्चन போட்டு பேசுறேன். காரணமா எக்ஸ் ஒய்யும் சேர்ந்து, அப்ப எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க 60 நாள் ஆகும். ஓகேவா? அடுத்து எக்ஸ் இத்தனை நாள் முடிப்பாரு, இந்த ஒய் இத்தனை நாள் முடிப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து இன்னொரு டேஸ் இருந்தாலே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சு டோட்டல் ஒர்க் என்ன யாரோட எஃபிஷியன்சி என்ன கண்டுபிடிச்சாங்க கொடுத்துருக்கிறது. எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து செஞ்சா 60 நாள் முடிப்பாங்க. வேலை விஷயத்தை மட்டும் சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க. வேலையை இருவரும் சேர்ந்து தொடங்கி 30 நாட்கள் பிறகு எக்ஸ் வேலையை விட்டு விலகுகிறார். அப்ப எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தா அந்த வேலையை 60 நாள் முடிச்சிருப்பாங்க. 30 நாள் ரெண்டு சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்து மீதமுள்ள வேலையை ஒய் 75 நாட்கள் முடிக்கிறார். எக்ஸ் மட்டும் தனியாக செய்தால் அவ்வேலை வெயிட் பண்ணலாம். இந்த 60 நாள் வேலையில 30 நாள் வேலை முடிச்சுட்டாங்க. எக்ஸ் ஒய்யும் சேர்ந்து கண்டிப்பா பாதி வேலை முடிச்சிட்டாங்க. பாதி வேலை மீதி 30 நாளுக்கான வேலை வெளியிடுது. எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை 30 நாளா முடிச்சிருப்பாங்க. இதற்கு அந்த 30 நாள் இல்லாம யார் போயிட்டா? எக்ஸ் வெளியே போயிட்டாங்க. மீதமுள்ள வேலையை ஒய் கொண்டு எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 75 நாள் முடிக்கலாம். 30 நாள் 2 பேர் சேர்ந்து செஞ்சு 30 நாள் முடிக்கக்கூடிய வேலையை ஒய் மட்டும் செய்யறதுனால எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 75 நாள் முடிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன கேட்கறாங்க? எக்ஸ் மட்டும் தனியா செஞ்சுதான் அவர் எத்தனை நாள் முடிப்பாங்க கேட்கறாங்க. பாதி வேலையை ஒய் 75 நாள் முடிச்சிருக்காங்க.
அப்ப இந்த பாதி வேலையும் ஒய் செஞ்சு அவருக்கு எத்தனை நாள் ஆயிடும்? 75 நாள் ஆயிடுது. அப்ப மொத்தமா இந்த வேலையை ஒய்ய மட்டும் தனியா செய்ய சொல்லிட்டா எத்தனை நாள் முடிச்சிருப்பாரு? பாதி வேலை 75 நாள், இன்னொரு பாதி வேலை 75 நாள், மொத்தமா 150 நாள் முடிச்சிருப்பாரு. ஒய்ய மட்டும் தனியா செய்ய சொல்லி அந்த வேலையை 150 நாள் முடிச்சிருப்பாரு. இதை கண்டுபிடிச்சு 2 டேஸ் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா இப்போ நம்ம எல்சி வச்சோம்னா 150 எல்சி கண்டிப்பா என்னவா இருக்கும்? 300 அளவு இருக்கும். ஓகேவா? இந்த 2 டைம்ஸ் இந்த 5 டைம்ஸ் ஓகேவா? பாருங்க ஒய் மட்டும் ஒரு நாளைக்கு 2 வேலையை செய்வாங்க, எக்ஸும் ஒயும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 வேலையை செய்வாங்க. அப்ப எக்ஸ் மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை வேலையை செஞ்சிருக்காரு? 3 வேலையை செஞ்சிருப்பாங்க. ஓகேவா? 2 வேலை இதுல ஒய் செஞ்சா மீதி 3 யாரை செஞ்சிருப்பா? எக்ஸ் தான் செஞ்சிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, அப்போ ஒரு நாளைக்கு 3 வேலையை செய்யக்கூடிய எக்ஸ் 300 வேலைக்கு தான் மொத்த வேலை. 300 வேலை தனியா எக்ஸ் மட்டும் செய்வாருன்னா எத்தனை வேலை முடிச்சிருப்பாரு? 300/3 தான். ஓகேவா? 300/3 ஆன்சர் கேட்டோ 400 டேஸ். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஓட தனியா செய்ய சொன்னா அந்த வேலைக்கு எத்தனை நாள் ஆயிடும்? 3 நாள் ஆயிடும். கொஞ்சமா பெருசு. ஓகேவா? அது யோசிக்க நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணா ரொம்ப ஈஸியா மாறிடும். இருக்கிறது நம்ம சொன்ன மாதிரி டைம் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, W மற்றும் X கூடவே ஒரு வேலையை 25 மற்றும் 75 நாட்களில் முடிப்பர். இருவரும் இணைந்து வேலையை தொடங்கி குறிப்பிட்ட நாட்கள் கழித்து W விலகினார். இனி மீதமுள்ள வேலையை X 15 நாட்கள் முடிக்கிறார். எத்தனை நாட்கள் கழித்து W அவ்வேலையை விட்டு விலகி இருப்பார்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்துடலாமா? W 25 நாள் வேலையை முடிச்சிருக்காரா? எக்ஸ் வந்து தனியா செய்ய சொன்னா வேலை 75 நாள் முடிச்சிருக்காங்க. அப்ப 2 பேரோட டேஸ் கிடைச்சாலும் எல்சிமா 25 75 3 முறை ஒரு முறையா. அப்போ W ஒரு நாளைக்கு 3 யூனிட் வந்து செய்வாரு, எக்ஸ் ஒரு நாளைக்கு 1 வேலையை செய்வாரு. மொத்த வேலை வந்து 75 வேலை. அடுத்து பாருங்க, 2 பேரும் சேர்ந்து வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. குறிப்பிட்ட நாள் கழிச்சு W வெளியே போயிடுறாரா? மீதி உள்ள வேலையை எக்ஸ் 15 நாள் முடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்ப எத்தனை நாள் கழிச்சு W வெளியே போயிடுவார்? மீதி உள்ள வேலை என்னன்னே தெரியாது. ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணாலும் தெரியாது. W எத்தனை நாள் கழிச்சு வெளியே போனாலும் எனக்கு டெய்லி நம்ம பார்க்கலாம். இந்த கான்செப்ட் இங்க புதுசா என்ன விஷயம் அப்படின்னா மீதி இருக்க வேலையை எக்ஸ் ஓகேவா எக்ஸ் எத்தனை நாள் புதுசாக சொல்லிருக்காங்க. ஓகேவா? W வெளியே போயிட்டாரா? மீதி கூடிய வேலையை எக்ஸ் 15 நாள் முடிக்கிறாங்க. எக்ஸ் நீங்க என்ன பண்ணாலும் அடிச்சாலும் உதச்சாலும் என்ன வேலைனாலும் ஒரு நாளைக்கு ஒரு வேலையை கண்டிப்பா எக்ஸ்ட்ரா செய்யவே முடியாது. அப்ப எக்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு வேலையை தான் செய்வாரு. அப்ப 15 நாள்ல ரிமைனிங் ஒர்க் முடிச்சிருந்தால் ரிமைனிங் வந்து எத்தனை ஒர்க் இருக்கும்? 15 ஒர்க் இருக்கும். ஓகே, 15 நாள்ல எக்ஸ் என்ன மட்டும் தான் முடிப்பாரு? 15 ஒர்க் தானே முடிச்சிருப்பாரு. அப்போ கடைசியா எக்ஸ் 15 வேலையை முடிச்சு கொடுத்துருப்பாரு. ரிமைனிங் மீதி விட்டு போயிருப்பாரு. W சேர்ந்து செய்யாம எக்ஸ் இந்த 15 வேலையை பெண்டிங் வச்சுட்டு போயிருப்பாரு. இந்த 15 வேலையை தான் எக்ஸ் 15 நாள முடிச்சிருக்காங்க. அப்ப அது முன்னாடி அவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை வேலையை செஞ்சிருப்பாங்க நான் சொல்ல முடியாது. 75ல 15 லாஸ்டா எக்ஸ் முடிச்சிருந்தா முன்னாடி என்ன இருக்கும்? 60 வேலை 2 பேரும் சேர்ந்து முடிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த 60 வேலை யார் செஞ்சிருப்பாங்க? W எக்ஸும் முன்னாடி பிஃபோர்ல சேர்ந்து முடிச்சிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து செஞ்சா ஒரு நாளைக்கு 4 வேலையை செய்வாங்களா? 60 பேர் 4 15 ஆன்சர் கொடுப்பாங்க. 15 நாள் வருமா? 2 பேரும் ஒழுங்கா W எக்ஸும் சேர்ந்து வந்துட்டே இருப்பாங்க. 15 நாள் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சிருப்பாங்க. 15 நாள் கழிச்சு W வெளியே போயிருப்பாரு. அவங்க மீதி அவருக்கு 15 வேலை பெண்டிங் இருக்கும். அதெல்லாம் எக்ஸ் இந்த மாதிரி பாருங்க 15 நாள் முடிச்சுக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து 15 நாள் ஒர்க் பண்ணிட்டாங்க. 15 நாள் கழிச்சு தான் W வெளியே போயிருப்பாங்க. எத்தனை நாள் கழிச்சு W வெளியே போயிருப்பாரு? 15 நாள் கழிச்சு வெளியே போயிருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன். ஓகே, ரொம்ப ஒரு ஈஸியான क्वेश्चन தான். இது ஏதோ ஃபார்முலா கேட்டாங்க. நாம பிராக்டிகலா எப்படி அப்ரோச் பண்றது பார்க்கலாம். டைம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாருங்க, ஏ ஒரு வேலையை தனியே 15 நாட்களிலும் பி ஒரு வேலையை தனியே 24 நாட்களிலும் முடிப்பார். ஏ ஒரு வேலையை தனி பி எத்தனை நாட்கள் கழித்து ஏ உடன் இணைந்திருந்தால் அவர் வேலை முடிய 15 நாட்கள் ஆயிருக்கும். எல்லாமே இயற்கையா ஒவ்வொரு ஒரு டிஃபரெண்டா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க முடியுமா? இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களான்னு கத்துக்கிட்டாதான் ஒவ்வொரு விஷயம் பார்த்துட்டே வரும். முடிக்கும் போது கம்ப்ளீட்டா முடிச்சுப்பாங்க. ஏ ஒரு வேலையில 18 நாள் முடிக்கிறாங்கன்னா பி அதே வேலையை செய்ய சொல்ல 24 நாள் முடிப்பாங்க.
அப்போ 18க்கும் 24க்கும் எல்சிஎம் என்ன வரும் பாருங்க 72 வருமா 72 16 அடிப்படை 96 கொஞ்சம் பாருங்க சரி கொஞ்சம் ஓகே எடுத்துக்காங்க தெரியல 18க்கும் 24க்கும் எல்சிஎம் என்ன வரும் 6 ஏற்பாடு வரும் 3 முறை 4 12 16 72 ஓகேவா 72 ஓகே எடுத்தாச்சு 18ஓட எதை பெருமை 72 அப்படிங்கும்போது 8 48 5 முறை வருங்களா இல்ல 4 முறை ஓகேவா 4 முறை ஏன்னா 8ஓட 4 முறை 2 முடியும் இல்லையா அப்போ 40 32 72 24 72 24 வாய்ப்பாடு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஈஸியா ஏ ஒரு நாளைக்கு 4 வேலை முடிப்பாங்க பி ஒரு நாளைக்கு 3 வேலை முடிப்பாங்க தெரிஞ்சு மொத்த வேலை 72 நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்க ஏ ஒரு வேலையை கலைஞர் பி எத்தனை நாட்கள் கழித்து ஏவோட இணைந்தால் நம்ம வேலை பி எத்தனை நாட்கள் ஆகும் மொத்தம் அந்த வேலை 15 நாள் நடந்துருக்கு அந்த வேலை மொத்தம் 15 நாள் ஆகும் பி தான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஏ கூட ஜாயின் பண்ணிருக்காங்க அப்ப ஏ ஸ்டார்டிங்ல இருந்து வேலை முடிய வரைக்கும் உள்ள இருக்காங்க வேலை முடிய எத்தனை நாளாச்சு 15 நாள் ஆச்சு அப்ப ஏ அந்த 15 நாள் ஒர்க் பண்ணிருக்காங்களா ஏ ஒரு நாள் 4 வேலையை செய்வாங்களா 15 நாள் செஞ்சா ஏ மட்டும் எத்தனை வேலை செஞ்சுப்பாங்க பாருங்க ஏ மட்டும் 15 days ஒர்க் பண்ணிருந்தா ஒரு நாளைக்கு 4 வேலை செய்யல 15 நாள் ஒர்க் பண்ணிருந்தா 40 ஒரு 20 60 வேலை முடிச்சுட்டாரா அவங்க மீதி ஒரு 12 வேலை இந்த பி செஞ்சிருப்பாங்க இல்லையா 72 60 மீதி பண்ணல பி இந்த 12 வேலை மீதி எத்தனை வேலை பாருங்க பி ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வாரா இந்த 12 வேலை முடிக்கிறது பி 4 நாள் ஆயிடுச்சு அப்ப அவரை ஆண்டுகளே இதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை எப்பயும் வந்து தீக்கள் சேர்த்தா ஒர்க் பண்ணிருக்காரு மொத்தம் மேல 15 நாள் முடிஞ்சிருக்காருன்னா மொத்தம் 15 நாள் முடிக்க வேலை ஏ சாரி பி 4 நாள் இருக்கணும் போகும் அப்போ எவ்வளவு நாள் கழிச்சு வச்சாங்க 11 நாள் இருக்குது 12 11 14 15 லாஸ்ட் 4 நாள் ஒர்க் பண்ண போகுது ஏன்னா 4 நாள் முடிச்சுவாரு அவருக்கு வச்சு பாண்டியே வேலை அப்போ அந்த 15 நாள் 4 கழிச்சு நமக்கு என்ன ஆன்சர் வருது 11 வரும் 11 நாள் கழிச்சு பி என்ன பண்ணிடலாம் அது ஜாயின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா நல்லா டிஃபரெண்டா கேட்பாங்க ஆனா நம்ம எதுவும் புதுசா பண்ண போறது நமக்கு தெரிஞ்ச அந்த எல்சிஎம் தான் இதுதான் நம்ம கொஞ்சம் டைம் எடுக்க புரியணும் நம்ம ஸ்பீடா பண்ணிட்டோம்னா இதுக்கு ஒரு क्वेश्चन வேணும்னா லாஜிக்கா படிச்சு அழகா அட்டெண்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஏ மற்றும் பி தனித்தனியே ஒரு வேலையை 15 மற்றும் 10 நாட்களில் முடிப்பது ஏ வேலையை தொடங்கி 5 நாட்கள் பிறகு பி ஏ உடன் இணைந்தார் இருவரும் சேர்ந்து மீதி உள்ள வேலையை முடித்தால் மொத்த வேலையை எத்தனை நாட்கள் ஆகும் கேட்கலாம் ஓகே क्वेश्चन கண்டிப்பா அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க கேட்கிறது ரிமைண்ட் பண்ணா ஏன் மொத்த வேலையை எவ்வளவு நாள் ஆகும் கேட்கறாங்க ஏ மட்டும் தனியா செய்ய சொன்னா 15 நாள் அந்த வேலையை முடிச்சுவாரு பி மட்டும் தனியா செய்ய சொன்னா 10 நாள் அந்த வேலையை முடிச்சுவாங்க ஓகே ஏ வேலையை ஸ்டார்ட் பண்றாரு 5 நாள் கழிச்சு பி ஏ கூட வந்துறாங்க ஓகே அடுத்த வேலை சொன்னா மீதி உள்ள வேலையை எத்தனை நாள் ஆகும் கேட்கலாம் மொத்த வேலை தெரியுமா 15க்கும் 10க்கும் எல்சிஎம் என்ன பண்ணா 30 2 முறை 3 முறைனா ஓகே அடுத்து ஏ மட்டும் ஒரு நாளைக்கு 2 வேலை பி மட்டும் ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யலாம் கண்டுபிடிச்சோம் ஏ வேலையை ஸ்டார்ட் பண்றாரு 5 நாள் கழிச்சு பி இருக்காங்க அந்த 5 நாள் ஏ ஒர்க் பண்ணிப்பாரா ஏ ஒரு நாளைக்கு 2 வேலை அப்படின்னா 5 நாள் 10 வேலை முடிச்சுப்பாரா ஏ பாத்தீங்கன்னா 5 டேஸ்க்கு 5 to 10 ஒர்க்ஸ் முடிச்சிருப்பாரு அப்போ 10 வேலை முடிச்சிருப்பாங்க மீதி எத்தனை வேலை இருக்கும் 20 வேலை இருக்கும் இந்த 20 வேலையில ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடாங்க ஓகேவா ரெண்டு சேர்ந்து செய்ய ஒரு நாள் 5 வேலையை செய்வாங்க அப்ப 20 நாளைக்கு எத்தனை ஆகும் 4 நாள் ஆகும் 4 days ஆகும் ஓகேவா சரியா இந்த 20 நாள் முடிங்க ஏவும் பியும் சேர்ந்தா 4 நாள் ஆகும் இந்த வேலை மொத்தம் எத்தனை நாள் ஆயிருப்பாங்க இந்த ஒரு ஏ 5 நாள் பண்ணிருக்காங்க ஏவும் பியும் சேர்ந்து 4 நாள் பண்ணிருக்காங்க மொத்த வேலைக்கு 4 செஞ்சு 9 நாள் ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா அடுத்த क्वेश्चन அடுத்து ரொம்ப நம்ம பார்த்தா மாஸ்டர் டாக்டர் லீவ்ஸ் சாய்ஸ் கூட கேட்பாங்க எப்போ சேரலாம் எப்போ வெளியே இருப்பாரு ரிமைனிங் ஒர்க் முடிக்க எத்தனை நாள் ஆகும் இல்லை டோட்டல் ஒர்க் முடிய எத்தனை நாள் ஆகும் கேட்பாங்க அது எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் பார்த்தாச்சு இப்போ அடுத்த டைம் ஆல்டர்னேட் டேஸ் இதுவே கொஞ்சம் ஈஸியான ஒரு டைம் தான் ஆனா ஃபார்முலா படிக்கிறீங்க ஏதாச்சும் கஷ்டமா இருக்கும் அது எங்க பாருங்க அதனால கொஸ்டின் அவங்க தெளிவா ஒவ்வொன்றையுமே வச்சு பண்ணிருப்பாங்க அதுபடி நம்ம அழகா ஃபாலோ பண்ணி நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணுவோம் பார்க்கலாம் ஆல்டர்னேட் டேஸ்னா என்னன்னா நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல ஏஓ பிஓ ஒர்க் பண்ணாலும் தெரிய வச்சுக்கணும் இங்க எப்படின்னா முதல் நாள் யார் வேலை செஞ்சிருப்பா
அடுத்த நாள் யார் வேலை செஞ்சிருப்பா, அதுக்கடுத்து 3வது நாள் யார் வேலை செஞ்சிருப்பா, 4வது நாள் யார் வேலை செஞ்சிருக்காங்க, ஒவ்வொரு நாளுக்கும் யார் வேலை செய்யறாங்களோ அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின் கம்ப்ளீட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6 மணிக்கு பேசுமுறை ஒரு வேலையை 17 மணிக்கு 60 நாள் பேருக்கு முடிப்பார். அவ்வேளை 6 தொடங்கி இருவரும் ஒன்று விட்ட நாள் ஆல்ரெடி பேசுற வேலையை செய்யறாங்க அப்படின்னா அந்த வேலையுடைய எத்தனை நாள் அவங்க கேட்கிறாங்க. அப்பலாம் ஆறு தனியா செய்ய சொன்னா 15 நாள் அந்த வேலையை முடிச்சுக்கலாம். எஸ் மட்டும் தனியா செய்ய சொன்னா 60 நாள் அந்த வேலையை முடிச்சுக்கலாம். இந்த மொத்த வேலை 15க்கும் 60 4 பேருக்கு சேர்ந்தது ஒரு 60. அப்ப 6 நாளைக்கு 4 வேலை செய்வாங்க, எஸ் ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்வாங்க. 2 பேருக்கு ஒரு பண்ணா ஒரு நாள் ஒரு நாள் 6 வேலை செய்ய ஒரு நாள் எஸ் வேலை செய்வாங்க. அடுத்த நாள் எஸ் வேலை செய்யறதுக்கு அடுத்து யார் வரும் 6 திரும்ப எஸ் வேலை 6 மாதிரி போறாங்க செய்யறாங்க. அதுக்கடுத்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியாது. எஸ்ஸா 6 தொடங்கி இருக்காங்களா அந்த வேலை யார் தொடங்குறாங்க 6 தொடங்குறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் யார் வேலை செய்யறா 6. அப்ப அடுத்த நாள் யார் போவா எஸ். அதுக்கடுத்து நாள் யார் போவா 6. அப்ப அதுக்கடுத்து நாள் எஸ். இந்த மாதிரி கொண்டு போறதுதான் ஆல்டர்னேட் பேஸ் ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே பாருங்க 6 மாதம் வேலை கொடுத்தாலும் இப்ப எத்தனை வேலை செஞ்சிருப்பாங்க 4 வேலை செஞ்சிருப்பாங்க. ஓகேவா அடுத்த நாள் எஸ் போறாங்க. எஸ் சொல்றாங்க எத்தனை வேலையை செய்வாங்க ஒரு வேலையை தான் செய்வாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எஸ் எத்தனை செஞ்சிருப்பாங்க ஒரு வேலையை செஞ்சிருப்பாங்க. அப்ப பாருங்க திரும்ப 6 போறாரு அவர் 4 வேலையை செய்வாரு. எஸ் போறாங்க அவர் ஒரு வேலையை செய்வாரு. இந்த மாதிரி போகும்போது இந்த 4 நாள் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே இது ஃபோர்த் டே மொத்தம் எத்தனை வேலை முடிஞ்சிருக்காங்க 10 வேலை முடிஞ்சிருக்கு. ஓகேவா 4 நாள்ல 10 வேலை முடிஞ்சிருக்கா 60 வேலை முடிஞ்சு எத்தனை நாள் ஆகும் அந்த மாதிரி பார்க்கணும். ஓகேவா எக்ஸ் வந்து சின்னதா இருக்கா நான் இந்த மாதிரி டேஸ் வைஸ் கொடுத்தா நம்ம கண்டுபிடிச்சோம். அப்ப 60 இருக்கா அப்ப 60 நம்ம இதே பண்ணி நம்ம எத்தனை பேர் இருக்கா 2 பேர் இருக்கா. சைக்கிள் அப்ப எத்தனை நாள் போகும்போது 2 நாள் போகும்போது. ஓகேவா ஒரு சைக்கிள் இருக்கு ஃபர்ஸ்ட் நாள் 6 செகண்ட் நாள் எஸ் முடிஞ்சா திரும்ப ஃபர்ஸ்ட் நாள் 6 அடுத்து செகண்ட் சைக்கிள் திரும்ப அடுத்த நாள் யாருக்கு எஸ் போகுது அந்த மாதிரி பாருங்க. அப்ப இது ஒரு சைக்கிள். ஓகேவா ஒரு சைக்கிளுக்கு எத்தனை வேலை முடிஞ்சது 5 வேலை முடிஞ்சது. அவங்க ஒரு சைக்கிளுக்கு 5 வேலை முடிஞ்சது. அப்ப 60ல எத்தனை 5 இருக்கும் பாருங்க 12 5 60 கண்டிப்பா 12 சைக்கிள் இதே மாதிரி நடந்ததுன்னா அந்த வேலை கம்ப்ளீட்டா முடிஞ்சது. ஓகேவா அப்ப 12 சைக்கிள் 60 வேலை முடிஞ்சது. ஒரு சைக்கிளுக்கு எத்தனை நாள் பாருங்க 2 நாளா 6 நாள் செகண்ட் நாள் எஸ். அப்ப ஒரு சைக்கிளுக்கு 2 நாள் அப்படின்னா 12 சைக்கிள் எத்தனை நாள் இருக்கும் 12 24 நாள் இருக்கும். ஓகேவா மொத்தமா இதனால எத்தனை நாள்னா 24 நாள் ஆகும். ஓகே நீங்க இதே மாதிரி கூட கூட்டிட்டே போனா எக்ஸாம்பிள் டைம் ஆகுறதுனால அதை உடனே என்ன பண்ணா ஒரு சைக்கிளுக்கு எத்தனை பேர் வேலை செய்யறாங்க அப்படி சைக்கிள் எத்தனை நாள் அப்ப இந்த டோட்டல் வேலையிலேயே எத்தனை சைக்கிள் தேவைப்படும் பாருங்க. அப்ப அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சைக்கிளுக்கு எத்தனை நாள் ஒரு சைக்கிளுக்கு 2 நாளா இருக்காங்க 3 நாளும் வரும் 4 நாளும் வரும் எத்தனை சைக்கிள் அந்த டோட்டல் முடியும் பார்த்து 12 சைக்கிள் முடியுதுன்னா ஒரு சைக்கிளுக்கு எத்தனை நாள் இருக்கு இந்த 2 நாள் 12 24 நாள் இந்த டோட்டல் எத்தனை நாள் 24 நாள். கன்க்ளூஷன் பார்க்கலாமா அடுத்து பாருங்க ஏ ஒரு வேலையை 4 நாட்களிலும் பி ஒரு வேலையை 8 நாட்களிலும் முடிப்பேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம क्वेश्चन பண்ணிட்டே போறேன்னா ஏ ஒரு வேலையை 4 நாள் முடிக்கிறாங்க பி ஒரு வேலையை 8 நாள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் வேலை செய்கின்றனர். ஏ வேலையை தொடங்குபவரை வேலைக்கு எத்தனை நாள் ஆகும் கேட்கிறாங்க. ஒரு டோட்டல் ஒரு நாள் 4 8 டைம்ஸ் 2 டைம்ஸ் 1 டைம் ஏதா அந்த சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏ வேலைக்கு அடுத்த நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஏ ஸ்டார்ட்னா இது அடுத்த நாள் ஏ அடுத்த நாள் ஏ போறது நமக்கு தெரிஞ்சு சைக்கிள்ல ரொம்ப சிம்பிள் டிஜிட்டலா இருக்கு. அப்படியே சைக்கிள்ன்றது கூட யூஸ் பண்ணா டோட்டல் ஒர்க் வந்து சிங்கிள் டிஜிட்ல ரொம்ப சின்னதா இருந்துச்சு. ஒரு 20 30 இடம்லாம் கட்டுறது அப்படிங்களா. ஓகே ஃபர்ஸ்ட் நாள் ஏ வேலைக்கு போறாரு 2 நாள் 2 வேலை முடிச்சிருக்கோம். ஓகே செகண்ட் நாள் பி வேலைக்கு போறாரு அதுக்கு 1 வேலை முடிச்சிருக்கோம். ஏன்னா பி ஒரு நாளைக்கு 1 வேலை தான் செய்வாங்க. அப்போ ஒரு சைக்கிள்ல 3 ஒர்க் முடிஞ்சிருச்சு. திரும்ப அடுத்த நாள் ஏ கொடுக்குறாரு அவருக்கு 2 வேலை கொடுக்குறாரு. திரும்ப பி கொடுக்குறாரு அவர் நாளைக்கு 1 வேலை கொடுக்கும். அப்போ எத்தனை முடிச்சிருக்காரு 4 6 என்ன எத்தனை வேலை ஒர்க் பெண்டிங் இருக்கு 8ல 6 வேலை முடிச்சா 2 வேலை பெண்டிங். பி கவுண்ட் யாருக்கு போவோம் ஏ போவோம். ஏ போனா ஒரு நாள் எத்தனை வேலை கொடுப்பாரு 2 வேலையை முடிக்கும். இப்ப ஆட் பண்ணி பார்த்தா 8 வேலை வந்துச்சா டோட்டல் முடிஞ்சிச்சா எத்தனை நாள் ஆயிருக்கு பாருங்க 1 2 3 4 5 நாள். ஓகேவா அப்ப இந்த டோட்டல் எத்தனை நாள் இருக்கு
5 days ஆயிருக்கு. ஓகேவா? இந்த ஆல்டர்னேட் டேஸை 2 வழியில அப்ரோச் பண்ணுங்க. எல்சி வேல்யூ அது டோட்டல் ரொம்ப சின்னதா இருந்தா இந்த மாதிரி கொண்டு போயிடுங்க. எல்சி வேல்யூ பெருசா இருக்கும். அந்த சைக்கிளா மாத்தி திரும்ப எத்தனை டேஸ் அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஓகே, அடுத்து பாருங்க. ABC முறையே ஒரு 8, 4 மற்றும் 16 நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, A மட்டும் தனியா செய்ய சொன்னா 8 நாள் கொடுப்பாங்க. B மட்டும் தனியா செய்ய சொன்னா 4 நாள் கொடுப்பாங்க. C மட்டும் தனியா செய்ய சொன்னா 16 நாள் கொடுப்பாங்க. அப்ப இந்த மாதிரி டேஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட டேஸ் 2 days 3 days எடுத்துனா உங்களுக்கு எல்சி கொடுக்கலாம். டோட்டல் அப்ப சரியாமா? கண்டிப்பா எல்சி வேல்யூ 16 2 முறை 4 முறை 3 முறைல A ஒரு நாள் 2 வேளை, B ஒரு நாள் 4 வேளை, C ஒரு நாள் 1 வேளை. கண்டுபிடிச்சிடுமா? அடுத்ததாலே அவ்வேளை A ஒவ்வொரு 2ஆம் நாளிலும் B மற்றும் C ஐ சேர்த்து செய்தால் அவ்வேளை முடிக்க A வெற்றி எத்தனை நாட்கள் ஆகும் தெரியும். A அவரோட ஒரு 2ஆவது நாளும் வேலை யார் பண்ணுறாங்கன்னா B யும் C யும் பண்ணுறாங்க. எதனால 2ஆவது நாள்ல தான் B யும் C யும் யார் பண்ணுறாங்க? A கூட சேர்த்து யார் பண்ணுறாங்க? B ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்தது C ஒர்க் பண்ணுவாங்க. செகண்ட் டே A plus B plus C க்கு 3 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க எதுவுமே சொல்லலையா? யார் இந்த வேலையை முடிச்சுட்டு போறா? A தான் முடிச்சுட்டு போறா. இப்போ ஃபர்ஸ்ட் டே யார் முடிச்சுட்டு போறா? A தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி கண்டுபிடிச்சுவா. அடுத்து தேர்ட் டே A போவாங்க. ஃபோர்த் டே யார் போவாங்க? A plus B plus C போவாங்க. இந்த வேல்யூ சின்னதா இருக்கும்னால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த சைக்கிளோட வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. அப்போ அடுத்த நாள் தேர்ட் டே யார் போறா? A. திரும்ப ஃபோர்த் டே யார் போறா? A plus B plus C ன்ற மாதிரி கொண்டு போயிட்டே இருங்க. என்ன A ஒரு நாள் எத்தனை நாள் கொடுப்பாங்க? 2 நாள் கொடுப்பாங்க. A plus B plus C செகண்ட் டே எத்தனை நாள் கொடுப்பாங்க? 6 7 நாள் கொடுப்பாங்க. எத்தனை நாள் முடிஞ்சிருக்கு? 9 நாள் முடிஞ்சிருக்காங்க. இன்னும் டோட்டல் 7 நாள் பெண்டிங் இருக்கு. திரும்ப A ஒரு நாளைக்கு 2 நாள் கொடுப்பாங்க. எத்தனை நாள் முடிஞ்சிருக்கு? 11 நாள் முடிஞ்சிருக்கு. இன்னும் பெண்டிங் எத்தனை நாள் இருக்கு? 5 நாள் இருக்கு. அன்னைக்கு 3 பேர் வேலை பண்ணாங்க. மூணாவது எத்தனை வேலையை செய்வாங்க? 7 வேலையை செய்வாங்க. ஆனா எனக்கு 7 வேலையா இருக்கிறது 5 வேலை. அப்ப 3 பேர் செய்யுது எவ்வளவு டைம் வந்து நாங்க 5/7 டேஸ் வந்துருவாங்களா? முடிஞ்சுச்சா? இப்ப இது மொத்தமா ஆட் பண்ணி என்ன பண்ணுவோம்? இந்த வேலை இது டோட்டல் டேஸ் என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே கம்ப்ளீட் ஆயிடுச்சா? அடுத்தது ஃபோர்த் டே. நான் ஃபோர்த் டே சொல்றேன். ஏன்னா அவங்க முழு நேரம் 4 நாள் ஒர்க் பண்ணேன். அவங்க 5/7 டேஸ் ஒர்க் பண்ணேன். ஏன்னா அந்த வேலை கம்மியா இருந்துச்சு. ஆனா அவங்களோட எஃபிஷியன்சி அதிகம். என்ன பண்ணுவாங்க? சீக்கிரமா வேலை முடிச்சிருப்பாங்க. இப்போ ஃபோர்த் டே நான் ஒர்க் பண்ணது 5/7 டேஸ் தான். அவங்க என்ன பண்ணுவோம்? 3 plus 5/7 days ஆட் பண்ணுவோம். அப்படியே நான் டோட்டல் டேஸ் வருது. 3 into 7 21 னா 21 plus 5 26 னா 26/7 days. ஓகே, அப்ப டோட்டல் ஆஃப் எத்தனை இருக்கு? 26 days. 26/7 days. ஆன்சர் ஆப்ஷன் இது. ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸாம்பிள் சேம் ஆப்ஷன். இந்த மாதிரி போனாலும் என்ன பண்ணலாம்? ஆன்சர் ஸ்பீடா கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகேனா நான் ஸ்டார்ட் பேசிக் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா பிஃபோர் தி கம்ப்ளீஷன். டைமர் வந்து உள்ள என்ன கேட்கறாங்கன்னு தெரியும். அது மட்டும் பார்க்கணும்னா அது கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு क्वेश्चनல என்ன வார்த்தை இருக்கு, அது எப்படி கேட்பாங்க தெரிஞ்சு பார்க்கணும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல என்ன ஸ்பெசிஃபிக்கா இருக்கும் அப்படின்னா ஒரு நாளை முடிக்கிறது மாதிரி இவர் வெளியே போயிட்டாரு. பிஃபோர் தி கம்ப்ளீஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டாங்க. செகண்ட் சர்டிஃபிகேட் ஒரு பேரும் ஒரே மாதிரி 100 574 அது வரை வைப்பாங்க. மூவரும் இணைந்து ஒரு வேலையை தொடங்கி வேலை முடிவதற்கு 15 நாட்கள் முன்பு இந்த வார்த்தை இதே நம்ம பார்த்துக்க மாட்டோம். வேலை முடிவதற்கு 15 நாட்கள் முன்பு சற்று விலகினார். எத்தனை நாட்களில் அவர் வேலை முடிவு பண்ணினார்? அவங்க ரிமைனிங் ஒரு மீதி வேலை எத்தனை நாள் அவங்க கேட்கல இருந்தாங்க. கண்டிப்பா அவங்க கேட்கறது மொத்த வேலை எத்தனை நாள் அவங்க கேட்கறாங்க பாருங்க. That to left the work 15 days before the completion. இந்த வார்த்தை பார்த்தாலே நமக்கு டிஃபரண்டா அப்ரோச் பண்ணுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து சர்க்குலர் மட்டும் தனியா செய்யணும். நாளைக்கு என்ன பண்ணிப்பாங்க? 100 நாள் பண்ணிப்பாங்க. சர்க்குலர் மட்டும் செய்ய சொன்னா 50 நாள் பண்ணிப்பாங்க. சர்க்குலர் மட்டும் தனியா செஞ்சு சொன்னா 75 நாள் அந்த வேலை இருப்பாங்க. 3 பேர் எக்ஸிம் ஆரம்பிச்சு டோட்டல் பேரண்ட்ஸ் என்னமா 100 50 25 எக்ஸிம் என்னவா இருப்பாங்க? கண்டிப்பா 300 ஆள் யாரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு 20 30. ஓகேவா? எல்சிஎம் 300ங்களா?
வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க. வேலை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு போது ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும். என்ன சொல்லுவேன் நான் அந்த வேலை போகணும்னு சொல்லுவேன். ஆனா அந்த வேலை முடியறதுக்கு கரெக்டா 15 நாள் முன்னாடி யார் போயிட்டு சட்டு போயிட்டாங்க. ஓகேவா? இப்ப சட்டு ஓகே இந்த ஆஃப் கிடையாது. இங்க இருந்து இது டிஃபர் வந்து Z1 + Z2 + Z3 மூணு அப்படின்றாங்க. அப்ப Z2 போறதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற 15 நாள் வேலை வீட்டுக்கு 15 நாள் இருக்கு முடியல. அது 15 நாள் ஞாபகத்துக்கு பாருங்க. Z2 போயிட்டா Z1 Z3 இருப்பாங்க 15 நாள். இப்போ 15 நாள்ல Z1 Z3 சேம் எவ்வளவு வேலை செஞ்சுமா நான் சொல்ல முடியுமா இல்லையா? அந்த லாஸ்ட் 15 நாள் ஓகேவா? லாஸ்ட் 15 டேஸ்ல Z1 Z3 சேம் பண்ணுவாங்க. Z1 15 நாள் இல்ல போயிட்டாரு. அப்ப லாஸ்ட் வந்து அப்படி சொல்லிடுவாரு. ஒரு நாளைக்கு Z1 Z3 சேர்ந்தா 3 + 4 7 நாளே செய்வாங்க. 15 நாள் செஞ்சா 15 × 7 70 35 நாள் முடிச்சிருப்பாங்க. அந்த லாஸ்ட் 15 நாள்ல Z1 Z3 35 நாள் முடிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மீதிக்கூடிய பெண்களை சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. 105 கொஞ்சம் பெண்ணு என்னவா இருக்கு பாருங்க. 195 இருக்குமா? 195 நாள்ல ஃபர்ஸ்ட் அவங்க 3 பேர் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. ஓகே, அதுக்கு அடுத்துதான் அந்த வேலையில Z1 Z3 செஞ்சிருப்பாங்க. Z3 இந்த ஆஃப் வந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. ஓகே, 3 பேர் சேர்ந்து ஒரு நாள் எத்தனை வேலை செய்வாங்க? 10 ஒரு 3 வேலை இருப்பாங்களா? சால்வ் பண்ணலாம். ஒரு 11 13 மீதி 6 நாள் 65 எத்தனை 13 இருக்குன்னா 15 வரைக்கும். அப்ப மொத்தமா ஃபர்ஸ்ட்ல 3 பேர் சேர்ந்து 15 நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க. சத்து போறதுக்கு மீதி இருக்கக்கூடிய வேலையை Z1 Z3 சேர்ந்து முடிச்சாங்க. இந்த வேலை எத்தனை நாள் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து ஒரு 15 நாள் 2 பேர் ஒரு 15 நாள் செஞ்சாங்க. இந்த மாதிரி நேரம் எவ்வளவு 30 நாள். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாருங்க. M ஒரு வேலையை 12 நாட்களிலும் N ஒரு வேலையை 20 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் சேர் வேலையை தொடங்கி வேலை முடிவதற்கு 6 நாள் முன்னாடி யார் வெளியே போயிட்டா? M வெளியே போயிட்டா இந்த மொத்த வேலையை எப்படி நான் கேட்கிறேன். M மட்டும் அந்த வேலையை செய்ய சொன்னா 12 நாள் முடியுது. N மட்டும் அந்த வேலையை செய்ய சொன்னா 24 நாள். கேசியம் 12 நாள் கேசியம் 24 இந்த 2 நாள் ஒரு முறைதான். அடுத்து பாருங்க, வேலை முடிவதற்கு 6 நாள் முன்னாடி யார் போயாச்சு? M போயாச்சு. கடைசியா அந்த 6 நாள் யார் ஒர்க் பண்ணிருக்கோம்? N ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாளைக்கு 3 வேலை செஞ்சா இந்த கடைசி 6 நாள் எவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு? 6 வேலை செஞ்சிருக்காரு. அப்ப N அந்த லாஸ்ட் 6 டேஸ்ல 6 ஒர்க்ஸ் முடிச்சிருப்பாரு. முன்னாடி 2 பேர் சேர்த்து வேலை செஞ்சிருப்பாங்க. 24 6 ஒர்க் என்ன ஒர்க் செஞ்சிருந்தா 6 கொஞ்சம் 18 வேலையா? அப்ப இந்த 18 வேலையை முன்னாடி ஓகே ஃபர்ஸ்ட்ல M என்ன சேர் முடிச்சிருப்பாங்க. M என்ன சேர் ஒரு நாள் எத்தனை வேலை செய்வாங்க? 3 வேலை செய்வாங்க. அப்ப 18 வேலை எத்தனை நாள் ஆயிருக்கும்? 6 நாள் ஆயிருக்கும். ஓகே, 6 டேஸ் ஆகும். மொத்த எத்தனை நாள் ஆயிருக்கும்? 6 டேஸ். அதுக்கு ரொம்ப டக்கு ஆன்சர் பண்ணீங்க. ஆப்ஷன் கிடையாது. அதுக்கு உங்களுக்கு இவங்க என்ன பண்றது? ஓகேவா? 6 நாள் முதல்ல என்ன சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. அப்ப 6 நாள் கழிச்சு M வெளியே போயிட்டாரு. மீதி வேலையை N ஒரு 6 நாள் செஞ்சு முடிச்சிருக்காரு. நம்ம மொத்தமே வேலை எத்தனை நாள் ஆயிருக்கும்? 6 + 6 12 நாள் ஆயிருக்கும். ஆப்ஷன் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, இது வாங்க எல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம எதிர்பார்த்த டைம் கொடுத்தது ஓகே முதல்ல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இது நம்ம இது மாதிரி பார்க்கலையே யோசிச்சுட கூடாது. இது ரிப்பீட்டடா கேட்பாங்க. இதையே நல்லா பார்க்கணும். சேட்டர் ஒரு வேலையை ஒரு நாளுக்கு 5 மணி நேரம் இதில் 4 நாட்களில் முடிக்கிறார். ராஜி ஒரு வேலையை ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 2 நாட்களில் முடிக்கிறார். இருவரும் இணைந்து 4 நாட்களில் அவ்வேலையை முடிக்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். இதுக்கும் நம்ம என்னென்ன பார்க்க கொஸ்டின் என்ன டிஃபரன்ஸ் இதை நம்ம பார்க்கணும். டேஸ் அப்படிப்பாங்கன்னா இந்த கொஸ்டின் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஒரு பர்டிகுலர் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேட்டனோட ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை செய்யணும். ஓகே, அப்படி இருந்தாலும் அந்த வேலை உங்களுக்கு எத்தனை நாள் இருக்கும்? 6 நாள் ஆகும். ஓகேவா? 6 டேஸ் ஆகும். பாருங்க, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை செய்யற சேட்டன் 6 நாள் வேலை செஞ்சு டோட்டல் எத்தனை மணி நேரம் செய்யணும்? மொத்தமா டேஸா கணக்கு பண்ணிடும், இல்லை மொத்தமா அவர்ஸா கணக்கு பண்ணிடும். அப்பதான் நம்ம கொஞ்சம் எக்ஸிங் எடுத்து டோட்டல் ஒர்க் என்ன சொல்லணும். இப்போ நான் மொத்தமா நினைக்கிற அவர்ஸா கணக்கு பண்ணுறது எனக்கு ஈஸி இல்லையா? ஒரு நாளைக்கு 5 மணி நேரம்னா 6 நாளைக்கு 6 5 30 மணி
யாரு இந்த சேட்டு. அடுத்து பாருங்க ராஷ்மி ஒரு வேலையை ஒரு நாளுக்கு 10 மணி நேரம் 2 நாட்கள் முடிக்கிறாங்க. ராஷ்மி பாருங்க ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்யறாங்க. அவங்க செஞ்ச 2 மணி நேரம் தனியா வேலை முடிச்சிருக்காங்க. அப்போ 2 நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்யற ராஷ்மி 2 நாள் வேலை முடிச்சிருக்காங்க. எவ்வளவு நேரம் வேலை செஞ்சிருக்காங்க? 20 மணி நேரம் செஞ்சிருக்காங்க. பாருங்க இதோட டைமிங் ஹவர்ஸ் என்ன ஹவர்ஸ் இருக்கு. இது நான் என்ன பண்ணுவேன் எக்ஸ்பெக்ட் 30க்கும் 20க்கும் எல்சிஎம் இது 60 2 மணி நேரம் 3 மணி நேரம். இதோட மீன் என்னன்னா டேஸ் இருந்ததுன்னா இந்த 2 ஒரு நாளைக்கு 2 வேலை செய்வாங்க. நீங்க ஹவர்ஸ் இருக்குன்னா ஹவருக்கு 2 வேலை செய்வாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 2 வேலை செய்வாங்க. ராஷ்மி ஒரு மணி நேரத்துக்கு 3 வேலையை செய்வாங்க. டோட்டலா மொத்தம் 60 வேலை செய்வாங்க. இருவரும் இணைந்து 4 நேரங்களில் அவங்க முடியல. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் செய்யணும்னு சொல்லுங்க. முதல்ல இந்த வேலையை முடிக்க டோட்டலா உங்களுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் சொல்றோம். ஏன்னா நம்மளோட டைமிங் ஹவர்ஸ் அப்ப நம்ம கண்டிப்பா இந்த வேலையை மணி நேரம் முடிக்கக்கூடிய வேலையை மாற்றிருக்கோம். முதல்ல இந்த வேலையை மொத்தமா 60 வேலையா 2 பேரும் சேர்ந்தா ஒரு மணி நேரத்துக்கு 5 வேலையை செய்வாங்க. 5 கிடைக்கும் 12 அஞ்சு. அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா 12 மணி நேரத்துக்கு அந்த வேலையை முடிச்சிடும். ஓகேவா? அவங்களுக்கு எந்த கண்டிஷனும் இல்லைன்னா அவங்க ஒரே ஒரு 12 மணி நேரம் ஒரே நாள் சம்பளம் முடிச்சிடலாம். இல்ல 2 நாள்ல 6 மணி நேரம் அவங்க வேலை செஞ்சு முடிச்சிடலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இவ்வளவு வேகமா போறாங்க. அப்ப நான் சொல்லிடுறேன் எனக்கு டைம் தெரியும், நீங்க 4 நாள் அந்த வேலையை வச்சுக்கணுங்க நம்ம சொல்லிட்டு வந்துடும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அச்சு பண்ணிருக்காங்க. 4 நேரம் முடிக்கணும், இந்த வேலையை செஞ்சா 12 மணி நேரம் அவங்க முடிக்கிறதுக்கு அவங்க எப்படி செய்யலாம் யோசிப்பாங்க. ஓகேவா? 12 மணி நேரம் முடியக்கூடிய வேலையை 4 நேரம் முடிச்சு கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப 12 மணி நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், 4 பிரிச்சு எத்தனை நாளும் அதனால டிவைட் பண்ணுவோம். 12/4 பண்ணா 3 hours வருமா? அப்ப ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வேலை செஞ்சா 4 நாள் கழிச்சு பார்க்கும்போது 12 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கோம். 4 நாள் அந்த வேலையும் கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ண போதும்? 3 hours ஒர்க் பண்ணா போதும். ஓகே, புரியுதுங்களா? நம்ம டீச்சர் டிஃபரெண்டா ஆன்சர் கொடுத்துருக்காங்க. வேற ஒன்று. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन ஒரு ஸ்டாண்டர்டான டைப். கண்டிப்பா இப்படிதான் கேட்பாங்க. கேட்டாலே இப்படிதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அது எதுன்னு பார்த்துலாமா? ஓகேவா? ஏன் வந்து ரெக்கார்ட் பண்ணி போலாம், ஆனா டைம் ஆகுறதுனால இது ஒரு ஸ்டாண்டர்டான டைப். என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வேற ஏதாவது ஒரு மாடல் கேட்டு இந்த மாடல் தப்பா புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். அப்ப இது ஸ்டாண்டர்டான டைப் போது இதுல எப்படிதான் क्वेश्चன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் ஒரு இடத்தை சமன் செய்ய 21.5 நாட்கள் ஆகுது. 14 ஆண்கள் மற்றும் 10 பெண்கள் சேர்ந்து அந்த இடத்தை சமன் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது என்ன ஸ்டாண்டர்ட் டைப்னா, முதல்ல ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் தனித்தனியா. ஓகேவா? 6 ஆண்கள் சேர்ந்து செஞ்சா அதனால 21 நாள் முடிச்சிருக்கலாம். இல்லையா 8 பெண்கள் மட்டும் செஞ்சிருந்தா அதனால 21 நாள் முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை அல்லது. ஓகேவா? இங்கிலீஷ்ல பார்த்தா ஆர். ஓகேவா? 6 months சேர்ந்து செஞ்சா 21 நாள் முடிச்சுவாங்க. இல்ல 8 months சேர்ந்து செஞ்சாலும் அந்த நாளை 21 நாள் முடிச்சுவாங்க. புரியுதுங்களா? இப்ப அடுத்தவங்க என்ன கேட்பாங்க, அவங்க ஒரு நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் சேர்ந்து செய்தா அந்த வேலை முடியும் எத்தனை நாள் ஆகும் கேட்கணும். பார்க்கலாமா? அந்த 18 ஆண்கள் மற்றும் 10 பெண்கள் சேர்ந்து செஞ்சா அந்த வேலை முடிய எத்தனை நாள் ஆகும் கேட்கணும். and 14 men and 10 men ரெண்டு குரூப் சேர்ந்து செஞ்சா எவ்வளவு நேரம் முடிப்பாங்கன்னு கேட்கறாங்க. கண்டிப்பா 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் சேர்ந்து செய்வது 21 நாள்ல முடியுதுன்னா இங்க பாருங்க 14 men and 16 women number of persons அதிகமாக கண்டிப்பா டைம் அது 12.5 days கம்மியா தான் இருக்கு. நமக்கு தெரியல, அது 4 ஆப்ஷன் கம்மியா தான் இருக்கும். கண்டிப்பா நம்ம என்ன பண்ணியாகும், சால்வ் பண்ணியாகும். என்ன பண்ணணும்னா இந்த 6 இல்லையா, இந்த 6 or 8 எத்தனை நமக்கு 12.5 days இருப்பாங்க. மொத்தம் அதே தெரியும் 6 into 8 into 21.5. ஓகேவா? அதாவது இந்த 6 லைன் என்ன இருக்கு, அதாவது லைன் என்ன பாத்தீங்கன்னா 6 into 8 into 21.5. அதுதான் பேருவாங்க. அது கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல பாய்ஸோட கவுண்டிங் எடுத்தீங்கன்னா அடுத்த 9 கேர்ள்ஸோட கவுண்டிங் எடுக்கணும். இந்த 6 ஆண்கள்
10 பெண்கள் இருக்கணும். 6 × 10 60. 5 பிளஸ் பண்ணிக்கணும். ஓகே பிளஸ் பண்ணிட்டு 8 பெண்கள் மேல எடுப்பாங்கன்னா கீழே 6ல 8 பெண்கள் இருக்கும் கீழே 6ல பாய்ஸ் இருக்கும். பாய்ஸ் 8 பெண்கள் 14. ஓகே 8 × 14 எழுதலாம். என்பது 32 112னா ஓகே அவங்க 112 சேர்த்துக்கணும். ஓகே சேர்த்துட்டு கீழே 172 வருமா 6 × 8 × 21.5 டிவைட் பை 172 தான் அடிக்கணுமா 2 முறை 4 3 43 4 அடிச்சா 1 முறை 2 முறைனா 2 அடிச்சலாமா ஃபைனலா கிடைக்குது 6 கிடைக்கும். அப்போ 14 men and 10 women சேம் செஞ்சாங்க வேல்யூ எத்தனை ஆகும் அப்படின்னா 6 days ஆகும். இது ஒரு ரிப்பீட்டடான ஒரு டைம். ஓகே டஃப்னு சொல்லுவாங்க. இது நம்ம மெத்தட் படி போனா டஃப்பா இருக்கும். கரெக்ட்டா ஃபர்ஸ்ட்ல ஆர்டர்ல எடுத்து கேட்பாங்க. அடுத்து அஞ்சு வந்து கேட்பாங்க. அப்படி இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் ஆர்டர் எல்லா வேல்யூவும் பேசிட்டு கீழே ஓகேவா 6 5யும் men and women கிராஸ் பண்ணி எடுத்துட்டு என்ன பண்ணிக்கணும் 5 இதுல ஆட் பண்ணி சால்வ் பண்ணி அப்படின்னா எத்தனை நாள் இப்படி பார்த்து ஒரு ஆன்சர் நம்ம சொல்லலாம். இது ரிப்பீட்டடான ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் நேரா போட்டு கேட்பாங்க. ஈஸியா இருக்கும். ஓகே அடுத்த விஷயம் பார்க்கலாமா. அடுத்து நம்ம எல்லாரும் கேட்டது பைத்தன் சிஸ்டம்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா பைத்தன் சிஸ்டம்ஸ்னா என்னன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஓகேவா ஒரு தொட்டி ஓகேவா தொட்டில ஒரு குறிப்பிட்ட லிட்டர் தண்ணி வைக்க ஃபில் பண்ணணும். அந்த குறிப்பிட்ட லிட்டர் நம்ம சொல்லலாம். அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்த டோட்டல் ஒர்க் மாதிரி. ஓகேவா அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி வேணும்னா கொடுத்துருக்கக்கூடிய டைமிங் ஓகேவா எப்பவுமே அந்த பேஸ் பார்த்துக்கணும். பைத்தன் சிஸ்டம்ஸ்க்கு எப்பவுமே டைமிங் தான் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி ஒரு தொட்டின்றது ஒரு 4 ஃபில் ஆகிடுறாங்க. எப்பவுமே ஹவர்ஸ் தான் டைமிங் கொடுப்பாங்க. ஓகேவா கொடுக்கப்பட்ட டைமிங் எல்சிபிள் தான் அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி. ஓகே அந்த தொட்டி எவ்வளவு லிட்டர் தண்ணி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். ஓகே ஒரு தொட்டி இருக்குன்னா அதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேப் வைக்கணும். ஓகேவா நம்ம இப்போ ஒரு குழாய் வைக்கிறோம்னா அந்த குழாய் அந்த தொட்டியை நிரப்பலாம். இல்லையா அந்த குழாய் நம்ம வெளியே வச்சோம்னா அந்த தொட்டி அந்த குழாயில நம்ம காலி செய்யலாம். அப்போ ஒரு குழாய் அப்படின்றது அந்த தொட்டியை நிரப்பக்கூடிய குழாயா இருக்கலாம். அந்த தொட்டியை காலி செய்யக்கூடிய குழாயா இருக்கலாம். குழாயை நிரப்பக்கூடியதா இது காலி செய்யக்கூடிய குழாயா கொடுத்துருவாங்க. இப்ப கொஞ்சம் ரீசெண்டா எக்ஸாம்ஸ் எல்லாம் அந்த காலி செய்யக்கூடிய குழாய்னு சொல்லாம லீக்கேஜ் கசிவும் கொடுக்குறாங்க. ஓகேவா இப்போ ஒரு தொட்டி இருக்கு அது சின்னதா ஒரு ஹோல் இருக்குன்னா அந்த ஹோல் அந்த வழி அந்த துளி என்ன பண்ணுவோம் கண்டிப்பா அந்த தொட்டியில இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் காலி செய்யும். நம்ம அதெல்லாம் எம்டி தான் பண்ணுவோம். கண்டிப்பா ஒரு துளை வழியா அந்த தொட்டி ஃபில் பண்ண முடியாதனால ஒரு கசிவின் வழியா அந்த தொட்டி நிரப்ப முடியுமா கண்டிப்பா கசிவின் வழியா தொட்டி எல்லாம் மட்டும் பண்ண முடியும். காலி பண்ண முடியும் காலில பண்ண முடியும். அந்த கசிவு லீக்கேஜ் அந்த ஹோல் அப்படின்றது கண்டிப்பா நெகட்டிவ் ஓகேவா காலி செய்யக்கூடிய ஒரு வழியில ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எப்பவும் இது எல்லாம் சேம் கான்செப்ட் தான். இந்த விஷயம் மட்டும் புதுசா இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கும்போது பைத்தன் சிஸ்டம்ஸ் இவ்வளவு ஈஸியா அப்படின்ற நமக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இரு குழாய்கள் ஏ மற்றும் பி ஒரு தொட்டியை 18 மணி நேரம் மற்றும் 12 மணி நேரத்தில் நிரப்புகின்றன. இரு குழாய்கள் திறந்திடப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும் பார்க்கலாம். ஏன்ற டேங்க்ல திறந்துட்டீங்கன்னா தனியா தொட்டியை என்ன பண்ணிடும் அப்படின்னா 18 மணி நேரத்தில் ஃபில் பண்ணிடும். பீன்ற ஒரு குழாய் திறந்துட்டீங்கன்னா அது தனியா ரொம்ப நாள தொட்டிய 12 மணி நேரத்தில் ரொம்பிடும் செய்யலாம். ரெண்டுமே நிரப்பும் தானே செய்யலாம். இதுவுமே பாசிட்டிவ் தான் பீன்றதுதான் பாசிட்டிவ். ஓகேவா ரெண்டுமே நிரப்பக்கூடிய குழாய். அதாவது கொஸ்டின் தெளிவா கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு டைமுக்கும் எல்சிஎம் இருந்தா அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி அந்த தொட்டியில எத்தனை லிட்டர் தண்ணி ஃபில் பண்ணலாம்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 18க்கும் 12க்கும் எல்சிஎம் இந்த வழக்கு 2 18 3 மடங்கு 36 ரெண்டுமே 12 மடங்கு 36ல 2 முறை 3 மடங்கு ஆகும். ஓகே அடுத்து வர அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி வந்து 36 லிட்டர் ஆகும். ஓகே அந்த தொட்டியை ஃபில் பண்ணனும் 36 லிட்டர் ஃபில் பண்ணனும். இப்ப பாருங்க ரெண்டு குழாய்களும் திறந்திடப்பட்டா தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும் கேட்கணும். மொத்தமா தொட்டியோட லிட்டர் 36 லிட்டர். ரெண்டு டேபிள் அப்படின்னா ரெண்டுமே நிரப்பலாம் போது நம்ம 1 மணி நேரத்துக்கு மொத்தம் பண்ணா 7 குழாய் ஆகும். அது 7 குழாய் 18 குழாய் 2 லிட்டர் ஃபில் பண்ணுவோம். ஓகேவா 7 குழாய் 1 மணி நேரத்துக்கு 2 லிட்டர் ஃபில் பண்ணுவோம். 3 குழாய் 1 மணி நேரத்துக்கு 3 லிட்டர் ஃபில் பண்ணுவோம். ரெண்டு குழாய் சேர்த்து எவ்வளவு லிட்டர்னா 1 மணி நேரத்துக்கு. ஓகேவா 1 மணி நேரத்துக்கு இந்த முறை அவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே நம்ம பாரு அவருக்கு 5 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணுவோம். அப்ப அப்படி இருக்கும் 36 லிட்டர் ஃபில் பண்ண எவ்வளவு டைம் ஆகும் உங்களுக்கு டிவைட் பை 5ல
இந்த சால்வ் பண்ணி ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா 3685 ஆப்ஷன் இல்ல, மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் வாங்கிக்கலாம். பாருங்க 36 எத்தனை அஞ்சு முழுமையா இருக்கு? 7 5 35 மீதி ஒண்ணுங்களா டிவைட் பை எதாவது மல்டிப்ளை பண்ணா 5 கொடுக்கலாமா? அது ஃபில் ஆகி எவ்வளவு டைம் ஆகும்? 7 1/5 ஹவர்ஸ் அப்படின்னா கொஞ்சம் ஓகேவா? இதே டைம் தான், ரொம்ப கஷ்டம் எதுவும் கிடையாது. ஃபில் பண்றது எப்படி பண்றது, தொட்டியோட கெப்பாசிட்டில நம்ம கண்டுபிடிச்ச டோட்டல் அமௌண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதுக்கு மேல என்ன பண்ணலாம்னா பைப் கன்சிஸ்டன்சி ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை 5 மணி நேரத்தில் நிரப்பும், மற்றொரு குழாய் 6 மணி நேரத்தில் தொட்டியை காலி செய்ய வேண்டும். இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகே, ஏன்ற டேப் கவனிக்கணும்னா அந்த தொட்டி என்ன பண்ணுவோம்? 5 மணி நேரத்துல ஃபில் பண்ணணும். அப்ப இது பாசிட்டிவ் டேப். ஓகேவா? ஃபில் பண்ணக்கூடிய டேப். அடுத்து வந்து இன்னொரு குழாய் இருக்கு, அந்த 6 மணி நேரத்துல தொட்டி காலி பண்ணிருக்கு. அப்ப அதுக்கு மீன் இருக்கா காலி பண்ணணும்னா அது நெகட்டிவ் டைப். ஓகேவா? 6 மணி நேரத்துல காலி பண்ணிடுமா? ஓகே, இது ரெண்டு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்து தொட்டி அந்த டோட்டல் லிட்டர்ஸ் எனக்கு கிடைக்கும். 5க்கு 6 எல்சிஎம் 30ல 5 30 6 வச்சு 30. ஓகே, அப்ப தொட்டி ஃபில் ஆக ரெண்டு டாப் சேர்த்துட்டாங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும் கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு மீட்டர்னால ஒரு ஓகே, அப்ப தொட்டியோட கெப்பாசிட்டி வந்து 30 லிட்டர்ஸ் ஆகும். ஓகே, இங்க பாருங்க ஏன்ற டேப் தந்துருக்காங்க, பி ன்ற டேப் தந்துருக்காங்க. ஓகேவா? ரெண்டு டேப்க்கும் ஓபன் இருக்கு. ஏன்றது 1 மணி நேரத்துக்கு 6 லிட்டர் உள்ள கொண்டு வரும். பி ன்றது காலிக்கு நம்ம 1 மணி நேரத்துக்கு அதோட எஃபிஷியன்சி 5 ஃபில் பண்றது அது என்ன தன்மை வேணுமோ அந்த வேலையை பண்ணும். அது காலி பண்ணோம்னா 1 மணி நேரத்துக்கு என்ன பண்ணா 5 லிட்டர் காலி பண்ணும். ஏன்றது 1 மணி நேரத்துக்கு 6 லிட்டர் உள்ள கொண்டு வருது ஃபில் பண்ணுது. பி ன்றது 1 மணி நேரத்துக்கு 5 லிட்டர் வெளியே அனுப்புது. ஃபைனலா பார்க்கும்போது தொட்டிக்கு எவ்வளவு இருக்குன்னா 1 லிட்டர் தான் இருக்கு. 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் தான் ஃபில் ஆயிருக்கு. இந்த ரெண்டு டேப்லெட் கலந்து விட்டுருக்காங்க. அப்ப 30 லிட்டர் ஃபில் ஆகி எவ்வளவு ஆகும்? 30/1 30 மணி நேரம். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? பைப் சிஸ்டம்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு. புதுசா எதையும் கத்துக்க போறதுல டைம் மாதிரியே தான் இருக்கும். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் புதுசு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். லீக்கேஜ். அப்புறம் கசிவு வந்து நெகட்டிவ் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லீக்கேஜ் வச்சு எப்பவுமே தொட்டி காலி தான் பண்ண முடியும், எப்பவுமே அதை ஃபில் பண்ண முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு குழாய் தொட்டியை நிரப்ப 10 மணி நேரம் ஆகும் சொல்றாங்க. அதான் ஏன் 10 மணி நேரம் ஆகும். ஆனால் தொட்டியில் அடி கசிவு ஏற்படுது. அப்பதான் தொட்டி நிரம்ப 20 மணி நேரம் ஆகும் சொல்றாங்க. ஆக்சுவலா தொட்டியில தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா தண்ணி ஃபில் பண்ணிட்டே இருக்கு, பாசிட்டிவ். அதுல கசிவு இருக்கு, அதனால அந்த தொட்டி ஃபில் ஆக 20 மணி நேரம் ஆகும். ஏன் ஒர்க் பண்ணீங்க தொட்டி வந்து எந்த கசிவும் இல்லாம இருக்குன்னா அந்த ஏன் 10 மணி நேரம் ஃபில் ஆகிருக்கும். ஆனா அந்த கசிவு இருக்கிறதுனால தொட்டி ஃபில் ஆக எவ்வளவு நேரம் ஆகும்? 20 மணி நேரம் ஆகும். இந்த இடத்துல யாருக்கா ஏ ஃபில் பண்ணுது, ஆனா கசிவு நம்ம பி எடுத்து நான் என்ன பண்ணுது எம்டி பண்ணுறேன். ஏ மைனஸ் பி நடக்கும்போது அவங்க என்னவா இருக்கு 20 ஹவர்ஸ் ஆகும். ஓகேவா? வேற ஒண்ணு அப்ப 10க்கு 20 ஹவர்ஸ் மேல் பண்ண 20ங்களா இங்க 2 இங்க 1ங்களா பாருங்க. ஏன் கிட்ட 1 மணி நேரம் 2 லிட்டர் ஃபில் பண்ணுது, ஆனா கசிவு இருக்குதுனால ஓகேவா அந்த வீட்ல கசிவு வழியா வெளியே போறதுனால 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் தான் ஃபில் ஆகுது. அப்ப இந்த கசிவு 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் காலி பண்ணுது. அவங்க என்ன கேட்டாங்கன்னு பாருங்க, நிரம்பிய தொட்டியை கசிவின் வழியை காலி செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு வேலை 2வா? நமக்கு என்ன கிடைச்சது? 1 கிடைச்சது. நம்ம மைனஸ் பீன்றது பி தான் நம்ம எப்படி பண்றது? நம்ம எப்படி பண்ணலாம் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 1 கிடைக்கும். அப்போ பீன்றது 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டரை காலி பண்ணக்கூடிய கசிவு. ஓகே, இங்கே ரெண்டு ஃபில் பண்ண ஏட்ட ரெண்டு சேர்ந்து 1 லிட்டர் தான் ஃபில் ஆகுதுன்னா பி என்ன பண்ணிட்டு 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் காலி செஞ்சுட்டு இருக்குன்னா அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி 20 லிட்டர். 1 லிட்டர் 1 மணி நேரம் காலி செய்யக்கூடிய பி என்னது லீக்கேஜ் 20 லிட்டர் காலி செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் கேட்பாங்க. 20/1 20 மணி நேரம். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான். இந்த இடத்துல உங்களுக்கு இது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும். அந்த கசிவுனா என்ன, டேப்ல என்ன உள்ள என்னதான் நடக்குது அப்படின்றது தெரியாமனால அந்த குழப்பம் வந்துட்டே இருக்கும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தொட்டி இருக்கு ஓகேவா, அது உள் சைட் டேப் இருந்தால் அது தண்ணி என்ன பண்ணும்? தொட்டியை ஃபில் பண்ணும். ஓகேவா? அதே டேப் வெளி சைடு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தொட்டி என்ன பண்ணும்? எம்டி பண்ணுறது. ரெண்டு டேப் வைக்கணும் வேற ஒன்று. ஓகேவா? அது இந்த டேப் நான் சொல்லாம ஓகேவா ஒரு கோல் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த கோல் வழி என்ன பண்ணும்? தண்ணி மட்டும் வெளியே போகும். இந்த வழியை நம்மளால தண்ணியை உள்ள அனுப்பி கண்டிப்பா என்ன பண்ண முடியாது?
ஃபில் பண்ண முடியாதுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாருங்க. 3 குழாய்கள் NNP ஆகியவை முறையே 4, 5 மற்றும் 10 மணி நேரத்தில் ஒரு தொட்டியை நிரப்புதுன்னு சொல்லிருக்காங்க. மூணுமே பாசிட்டிவான டேட்டா. M மட்டும் சொன்னீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு ஃபில் பண்ணிடுவோம். N மட்டும் ஓபன் பண்ணிட்டா 5 மணி நேரத்துக்கு ஓபன் பண்ணிடுவோம். T மட்டும் ஓபன் பண்ணிட்டோம்னா 10 மணி நேரத்துக்கு ஃபில் பண்ணுவோம். எல்லாமே பாசிட்டிவ் ஃபில் பண்ணக்கூடிய டேட்டா. ஓகே, அடுத்த உள்ள கேட்கறாங்க பாருங்க. 3 குழாய்கள் திறந்து விடப்பட்டா தொட்டி மூலமா எவ்வளவு நேரம் ஆகும் கேட்கறாங்க. அப்ப தொட்டியோட கெபாசிட்டி இருக்கு இல்லையா? தொட்டியோட எத்தனை வரைக்கும் தண்ணி ஃபில் பண்ணான்னு தெரியுமா? 4 5 அந்த எக்ஸ் என்னவா இருக்கும்? 20 நாள். ஓகேவா? 5 நாள். ஓகேவா? 4 இங்க 2 நாள். ஓகே, நான் மூணைய சேர்த்து தொடங்குறேன். தொட்டியோட கெபாசிட்டி 20 லிட்டர்னு எனக்கு தெரியும். ஓகே, மூணு சேர்ந்தா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு ஃபில் பண்ணணும் பார்க்கணும். 11 லிட்டர் ஃபில் பண்ணுமா? அப்ப தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? 20/11 மணி நேரமா ஆகும். அவ்வளவுதான். 20/11 ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. அப்ப இதுதான் என்னோட ஆன்சர். நம்ம எப்பவுமே எக்ஸாம் பண்ணதுல நம்ம சால்வ் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை அந்த ஸ்கிரீன்ல பார்த்தா கண்டிப்பா ரொம்ப வேற எதுவுமே யோசிக்க மாட்டோம். அதுதான் ஆன்சர் டிக் பண்ணுவோம். 99% அதுதான் எல்லாத்துக்கும் செட் ஆகும். வேற ஒரு சில இடத்துக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க போத் ஆஃப் திஸ் இல்ல நன் ஆஃப் திஸ் இருக்கு. கண்டிப்பா நமக்கு வந்த ஆப்ஷன் உள்ள இருக்கு. அப்ப கண்டிப்பா நன் ஆஃப் திஸ் ஆன்சர் இல்லை. அப்ப நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கும். போத் ஆஃப் திஸ் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, அந்த 20/11 1 9/11 எடுத்து கொடுக்கணும் பாருங்க. 11 1/20 அப்ப 20/11 மணி நேரம் இருக்குனால 1 9/11 நமக்கு சமம். கண்டிப்பா A and B சேம் தான் என்னோட ஆன்சர். என்னோட கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும்? both of this தான் இருக்கும். நான் A யோ B யோ செலக்ட் பண்ணேன்னா நான் இவ்வளவு நேரம் டைம் கத்துக்கிறதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்காது. அதனால பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் செய்யும்போது கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन. ஓகே, அடுத்து குழாய் A தொட்டியை நிரப்ப 20 மணி நேரம் ஆகும். குழாய் B தொட்டியை நிரப்ப 10 மணி நேரம் ஆகும். குழாய் C தொட்டியை காலி செய்ய 30 மணி நேரம் ஆகும். அப்படின்னா 3 குழாய்களும் சேர்ந்து ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டா தொட்டி நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும் கேட்கிறாங்க. ஏன் டேப் மட்டும் தொட்டி ஃபில் ஆக எவ்வளவு நேரம் ஆகும்னா 20 மணி நேரம் ஆகும். B டேப் மட்டும் தொட்டி ஃபில் ஆக 10 மணி நேரம் ஆகும். அப்போ ஃபில் பண்றதுன்னா சைடுல ஒரு பாசிட்டிவ் போட்டு வச்சுக்கோங்க. இது என்ன யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். C டேப தொடர்ந்து விட்டோம்னா தொட்டி காலி செய்ய C தொட்டி ஃபுல்லா இருக்கு. அப்போ AB இங்க க்ளோஸ் பண்ணும்போது C மட்டும் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பண்ணும்? 30 மணி நேரத்துல காலி செய்யும். காலி செய்யறது டேப்ன்றது அதுதான் மீன். ஓகேவா? ஃபுல்லா இருக்கு தொட்டியை 30 மணி நேரத்துல காலி பண்ணிடணும்னு சொல்லிடுறாங்க. மூணே சேர்த்து சொல்றாங்க. ஓகேவா? ஒரு தொட்டி இருக்குன்னு சொல்றேன். அதுல 2 டேப் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது A இது. ஓகேவா? ஒரு டேப் இருக்கு. அந்த தொட்டியில தண்ணியா இருக்கு. வெளியே கொண்டு வந்துருக்கு. அதுதான் C ன்றது. ஓகேவா? அந்த தொட்டியோட கெபாசிட்டி லிட்டர் என்ன தெரியுமா? 20 10 30. எல்சி என்னவா இருப்பாங்க? 3 முறை 6 முறை 2 முறை. ஓகே, இது மூணே சேர்த்து கால்குலேட். ஏவும் பியும் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு தண்ணி உள்ள கொண்டு வரும் பாருங்க. ஒரு மணி நேரத்துக்கு 9 லிட்டர் தண்ணியை உள்ள கொண்டு வரும். ஓகேவா? இந்த சீட்ல ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணியை வெளியே அனுப்பும்? 2 லிட்டர் தண்ணியை வெளியே அனுப்பும். அப்ப இது 2 லிட்டர் தண்ணியை வெளியே அனுப்பிடுது. ஓகேவா? 9 லிட்டர் இவங்க உள்ள கொண்டு வர 2 லிட்டர் சேர்ந்து சீட்ல 2 லிட்டர் வெளியே கொண்டு வரும். அப்ப ஃபைனலா பாப்போம் தொட்டியில ஒரு மணி நேரம் எவ்வளவு தண்ணி தான் இருக்கும்? 7 லிட்டர் தண்ணி தான் ஃபில் ஆயிருக்குதா? அப்ப அப்படி இருக்கும்போது தொட்டியோட மொத்த லிட்டர் 60 லிட்டர். 60 லிட்டர் ஃபில் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும் கேக்குறாங்க. 60 லிட்டர் ஃபில் பண்ண ஒரு மணி நேரம் 7 லிட்டர் ஃபில் ஆகவே வந்தா டைம் என்னவாகும்? 60/7 மணி நேரமா. புரியுதுங்களா? இதுதான் ஃபில் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? வேற ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ஈஸியா விஷயம். ஆன்சர் ஆப்ஷன் 60/11 இருக்கு. சாரி 60/7. இதுதான் நம்ம ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாருங்க. குழாய் A வானது குழாய் B ஐ விட 3 மடங்கு வேகமாக தொட்டியை நிரப்புகிறது. அப்படின்னா வேகமா பண்ணக்கூடியதுனால அதோட எஃபிஷியன்சியா குழாய் A வானது குழாய் B ஐ விட எஃபிஷியன்சி யாரை விடவும் அவங்களுக்கு 100 இருக்கும். B ஐ விட 3 மடங்கு வேகமாக தொட்டியை ஃபில் பண்ணா அப்போ A ஒரு மணி நேரத்துக்கு 1 லிட்டர் ஃபில் பண்ணா B ஒரு மணி நேரத்துக்கு 3 லிட்டர் ஃபில் பண்ணும். இதுதான் அவங்களோட எஃபிஷியன்சி. இதுதான் ஓகே. அடுத்த எடுத்துக்கிட்டோம்னா குழாய் B ஐ விட 25
percentage யார் தெரியலமா 3:1ன்றது efficiency ratio. time ratio 1 is 3 ஆகும். So ரெண்டுல time difference தான் 28 minutes. இப்போ ratio ஆன difference இருக்கு டைம். ரெண்டு பங்கா 2 பங்குன்னா 28 நிமிஷம்னா 1 பங்குங்கிறது 16 நிமிஷமா. ஒரு ஏன் நேரத்துக்கு 28 ஃபில் பண்ண எவ்வளவு டைம் ஆகும் 15 minutes தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே அடுத்து பாருங்க இரண்டு சேர்ந்து தொட்டி இல்லைன்னா எவ்வளவு நேரம் ஆகும் கேட்கலாம். முதல்ல அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி நமக்கு தெரியணுமா இல்லையா? அந்த கொஸ்டின் டிக்டாட் எஃபிஷியன்சி பேஸ்ல பார்த்தப்போ நமக்கு அது எப்படி டேப்ல குழாயில வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா பாருங்க டோட்டல் ஒர்க் தெரியணும் இல்லையா? மொத்த ஒர்க் தெரியும். டோட்டல் ஒர்க்ன்றது அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி மொத்தம் லிட்டர் இருக்கு. டோட்டல் லிட்டர் இருக்கு. மொத்தம் லிட்டர் தெரியும். ஓகேவா டோட்டல் லிட்டர் எல்லாம் தெரியும். பாருங்க நான் ஏதாவது ஒரு டேப் எடுக்கணும். ஓகேவா ஏ டேப் எடுத்தாலும் சரி பி டேப் எடுத்தாலும் சரி பி டேப் ஒரு மணி நேரத்துக்கு இல்ல ஒரு நிமிஷத்துக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஒரு நிமிஷம் கொடுத்தா ஒரு நிமிஷத்துக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதுக்கு அந்த டைம் எவ்வளவு ஆகும்னா 14 minutes ஆகும். பி இன்டு 15 சொல்லும்போது அந்த தொட்டியோட மொத்த கெப்பாசிட்டி எனக்கு தெரியுமா? ஒரு நிமிஷத்துக்கு 3 லிட்டர் ஃபில் பண்ண முடியுது. அந்த தொட்டியை ஃபில் பண்ண 14 minutes ஆகும். அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி 14 into 3 14 into 3 42 liters ஆகும். அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி மொத்தமா 42 லிட்டர். இப்ப யார் யார் ஃபில் பண்ண போறா? ரெண்டு டேப் சேர்த்து ஃபில் பண்ண போறாங்க. ரெண்டு டேப் சேர்த்து ஃபில் பண்ணா ஏ ஒரு பங்கு பி ஒரு பங்கு மொத்தம் எத்தனை பங்கு தண்ணி ஃபில் ஆயிருமா? 4 பங்கு தண்ணி ஃபில் ஆயிருக்கும். அப்ப 4 லிட்டர் ஃபில் ஆயிருக்கு. ஓகே அப்ப 4 லிட்டர் டிவைட் பை 4 ல இந்த நம்ம 42/4 கண்டிப்பா ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா 2 கேட்கற போகக்கூடிய நம்பர் வாடி சொன்னா 21/2 minutes ஆகும். minutes கொடுத்ததுனால minutes. ஓகே அதே hours கொடுத்து hours அவங்க என்ன யூனிட் கொடுத்தாலும் அவங்க ஆன்சர் அதே சேம் யூனிட் இருக்க போகுது. அப்படி இல்லன்னா அந்த யூனிட் கன்வர்ஷன் நடந்துருக்கு. அப்ப எவ்வளவு டைம் ஆகும்? 21/2 minutes ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? லாஸ்ட் क्वेश्चन இதோட முடிஞ்சது. இப்போ மேல டிஸ்ப்ளே ஆகும். அதை முடிச்சு நீங்க என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே இது குழாய் ஒரு தொட்டியை 12 மற்றும் 16 நிமிடங்களில் நிரப்புகிறது. ரெண்டுமே பாசிட்டிவ் டேப். ஓகேவா ஏங்கட்ட ஒரு தொட்டியை 12 நிமிஷத்துல தண்ணியை ஃபில் பண்ணிடணும். பி டேப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 16 நிமிஷத்துல அந்த தொட்டியை ஃபில் பண்ணிடணும்னு சொல்றாங்க. அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி நம்ம என்ன செய்யணுமா? 12க்கும் 16க்கும் எக்ஸைஸ் கண்டிப்பா 48ங்களா 4 3 முறைங்களா. ஓகே அப்போ என்ன சொன்னா இரு குழாய்களும் ஒன்றாக பிரிந்து விடப்பட்டது. 9 நிமிடத்தில் தொட்டி நிரப்பப்பட்டால் எவ்வளவு நேரம் கழித்து குழாய் பி மூடப்பட்டிருக்கும்? இது நம்ம டைம் பாருங்க 15 நாள்ல வேலை முடியுதுன்னா எவ்வளவு நேரம் கழிச்சு பி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கேட்பாங்க. அதே மாதிரி மீன் தான் இதுலயும் பார்க்கலாம். பி டேப் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு மூடிட்டாங்க. அந்த ஏ டேப் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த தொட்டி ஃபில் ஆகுது. ஓப்பன்ல எவ்வளவு நேரம் அந்த தொட்டி ஃபில் ஆகுதா? 9 minutes ஃபில் ஆகுது. அப்போ இந்த ஏ டேப் 9 minutes ஓபன் ஆனா per minute 4 லிட்டர் ஃபில் பண்ண முடியும். 9 minutes எவ்வளவு லிட்டர் ஃபில் பண்ணிருக்கும்? 9 4 36 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணிருக்கும். ஓகேவா ஏ டேப் பார்த்தா 30 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணிருக்கும். பி பெண்டிங் என்னவா இருக்கும்? 48 36 போச்சுனா 12 லிட்டர்ஸ் பெண்டிங் ஆகுமா? இந்த 12 லிட்டர்ஸ் வந்து யார் ஃபில் பண்ணிருப்பா? பி ஃபில் பண்ணிருப்பாங்க. பி per minute 3 லிட்டர் ஃபில் பண்ணுவாங்க. அப்ப 12 லிட்டர் ஃபில் பண்ண எவ்வளவு டைம் ஆகும்? 12/3 4 minutes ஆயிடுச்சு. அப்ப ஆரம்பத்துல பாக்கும்போது அந்த தொட்டி அவங்க எவ்வளவு நேரம் கழித்து மூடப்பட்டிருக்காங்க, எவ்வளவு நேரம் கழித்து திரும்பப்பட்டிருக்காங்கன்னா ஆன்சர் என்ன பண்ணிருக்கோம்? மொத்த டேஸ் 9 இருந்தா 4 மைனஸ் பண்ணி 5 minutes கழிச்சு ஓபன் பண்ணி விட்டா போதும்னு சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க எவ்வளவு நேரம் கழிச்சு மூடப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அப்ப வீட்டு டேப் மேலே 4 நிமிஷத்துக்கு 4 நிமிஷம் கழிச்சு ஒரு வீட் டேப் க்ளோஸ் பண்ணிட்டா இந்த தொட்டி என்ன ஆகும்? கம்ப்ளீட்டா 9 நிமிஷம் ஃபில் ஆயிடும்னு சொன்னாங்க. அவங்க மீதி இருக்கக்கூடிய 5 minutes என்ன பண்ணிருக்கோம்? ஏ டேப் ஃபில் பண்ணிருக்கோம்னா புரியுதா? 4 minutes கழிச்சு நம்ம என்ன பண்ணலாம்? வீட் டேப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். டைமர் கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டைம் லிமிட் கிடையாது. ஓகேவா இது நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஜிடி எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. குரூப் டிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா அடுத்து பாருங்க சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஹோம்வொர்க்கா இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா இது என்ன டைப்ல நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா நம்ம டைப்பா பார்த்துப்போம். இதுக்கு மாதிரியாச்சும் ஒரு क्वेश्चனை ரீட் பண்ணி பார்ப்போம். அது என்ன டைப்னு தெரிஞ்சு உங்களால ஸ்பீடா போட முடியுதா அப்படின்னு பாருங்க. ஓகேவா ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அடுத்து பாருங்க செகண்ட் क्वेश्चन.
பண்ணி உங்களுக்கு ஆன்சர் சரியா வருதா, உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் வரலன்னா எந்த டைம்ல உங்களுக்கு ஆன்சர் வரலையோ அதை திரும்ப அகைன் ஒரு முறை போய் பார்த்து டைம் தெளிவாயிடுங்க. தேங்க்யூ.